கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தேவன் கிருபையாய் நமக்கு தந்தரின மகாபெரிய கிருபைக்காக நமது பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலும் துதிய ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக்கொண்டு அதிலும் விசேஷ விதமாய் இந்த முகநூல் வழியாய் உங்களை சந்திக்கும்படியாக தேவன் பாராட்டின அளவற்ற கிருபைக்குமாய் பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் துதியும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக்கொண்டு இந்த கூடுகைக்கு துவக்க ஜெபமாக அன்பு சகோதரர் நித்தின் அவர்களை ஏறெடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களிலே வீற்றிருந்து பூமியில் இருக்கக்கூடிய நம்முடைய மனுமக்களாய் இருக்கிற எங்கள் ஒருவரையும் கண்ணோக்கி பார்த்து தேவரீர் எதுகாரும் நீதியின் பாதையிலும் சத்தியத்தின் பாதையிலும் வழிநடத்தி வருகிறதான அன்பின் பரலோக பிதாவே, தேவரீர் உம்முடைய நாமத்துக்கே சதா காலங்களிலும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாகவே நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். தகப்பனே, தேவரீர் இந்த நாளிலும் கூட விசேஷ வண்ணமாக எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து உயிரோடு காப்பாற்றி இந்த ஒரு மாலை நேரத்திலும் கூட உம்முடைய வேதத்தில் இருக்கக்கூடிய மிக உன்னதமான பாடங்களை நாங்கள் சகோதரர்களுமாக நீர் கற்றுக் கொடுக்க சித்தமாக இருக்கிற இந்த ஒரு நாளுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் கூட தகப்பனே சகோதர வாயிலாக நீர் வெளிப்படுத்தக்கூடிய பாடத்தை நாங்கள் எங்களுடைய மனதிலே பதிவு வைத்துக் கொண்டு இனி வரக்கூடிய நாட்களிலே உமக்கு உண்மையும் உத்தமமான பிள்ளைகளாக இந்த உலகத்திலே கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டவர்களாக நாங்கள் வாழ எம் ஒருவருக்கும் தேவையான பரிசுத்தாவியே தேவரீர் தாமே அளவில்லாமல் தரவிடமை கூட கெஞ்சுகிறோம். தகப்பனே, இப்பொழுதும் தகப்பனே இந்த கூட்டம் துவக்கம் முதல் முடிவு மட்டும் உமது தெய்வீக பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை சகல சத்தியத்துக்குள்ளாக நடத்த வேண்டுமாய் எங்களுடைய வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கின்ற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த ஒரு சிறிய மன்றாட்டினை ஏறெடுக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே. அனைவரும் அமர்வோம். தேவன் கிருபையா இந்த தந்த நாளிலே நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமான எல்லா சூழ்நிலையும் நமக்கு தந்தருளி வருகிறார். அதிலும் விசேஷ விதமாய் இவ்வளவு பெரிய இடுக்கமான சூழ்நிலையிலும் சத்திய ஆகாரம் நமக்கு எந்த விதமும் குறைபடாதபடி அனுதினமும் நமக்கு தந்து போஷித்து பராமரித்து வருகிறார். இந்த நாளிலும் நமக்கு தூது கொடுக்கும்படி அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்பர் அவரை அழைக்கிறோம். அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு மனிதன் மற்றும் விலங்குகள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மிகவும் அன்புடன் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, அனைவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நம் அனைவருக்கும் மீண்டுமாக ஒரு நாளை தந்து அவருடைய பெரிதான கிருபை நிமித்தம் நம் அனைவரையும் சகோதர சகோதரிகளாக ஒன்று கூட்டி அவருடைய வேதத்தின் மகத்துவங்களை நாம் ஒவ்வொரு நாளும் வசனத்தின் வாயிலாக ஒவ்வொரு சகோதரரும் நமக்கு பாடங்களாக தந்து வருகிறார்கள். இந்த ஒரு சந்தர்ப்பத்திற்கு தேவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளுக்குரிய வேத பாடத்திற்குள் கடந்து செல்லலாம். கடந்த நாட்கள் முழுவதுமாக நம்ம தீர்க்க தரிசன புஸ்தகங்களுடைய விளக்கங்களை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மனிதர்களோட சேர்த்து விலங்குகளை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பாடம் தான். ஸோ அதனால் புரிந்து கொள்றதுக்கு ஒன்றும் சிரமம் இருக்காது. இருந்தாலும் இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத நம்ம மையமாக வச்சு இந்த ஒரு பாடத்தை நம்ம பார்க்கலாம். சகோதரர் சொன்ன மாதிரி சப்ஜெக்டுடைய தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனிதன் மற்றும் விலங்குகள். மனிதன் மற்றும் விலங்குகள் என்ன பார்க்க போகிறோம்? மனிதனையும் விலங்கையும் தனித்தனியாக பார்க்க போகிறோமான்னு இல்லை, மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பார்க்க போகிறோம். மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை ஏன் பார்க்கணும் முதல்ல அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் நமக்கு. எதுக்கு பார்க்கணும்? இதை மனிதர்கள் பாட்டுக்கு மனிதர்கள் இருக்கிறாங்க, விலங்குகள் பாட்டுக்கு விலங்குகள் இருக்குது. இதை ரெண்டையும் ஏன் ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய திட்டத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. தேவன் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அவர் அவருடைய திட்டத்துக்குள்ளே அந்த விஷயம் எப்படி பொருந்தி வருதுன்னு பார்த்து தான் பண்ணுவார். அந்த விஷயம் அவருடைய திட்டத்துக்குள்ளே பொருந்துவதற்கு தேவையான மனிதர்கள், தேவையான சூழ்நிலைகள், இது எல்லாத்தையுமே தேவன் உருவாக்குவார். அந்த மாதிரி மனுஷனை படைச்சதுக்கும் தேவனுடைய திட்டத்தில் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது.
விலங்குகளை படைத்ததற்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ரெண்டும் ஒரே காரணத்துக்காக அல்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அவர் படைச்ச இந்த ரெண்டு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஏன் கம்பேர் பண்ணி பார்க்கணும்? அதுக்கு ஏதாவது வசனம் இருக்கா? மனுஷனையும் விலங்குகளையும் கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு வசனம் ஏதாவது பைபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்முடைய பதில் இல்லை. அது எக்ஸாம்பிளுக்கு. நாங்கள் ரிலேஷன்ஷிப் சகோதர சொன்ன கருத்து வந்து இருக்கு. ஒவ்வொரு விலங்குகளையும் நம்மளோட கம்பேர் பண்ணி பார்க்கறது சப்ஜெக்ட் நமக்கு. நான் கேட்குறது ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப் பைபிளில் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஏன் வசனம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் இருக்கு. அந்த வசனம் தான் இந்த சப்ஜெக்ட் எடுப்பதற்கு காரணமாக இருந்துச்சு. வாசிக்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப விலங்குகளுக்கு என்ன இருக்கு? ஒரு சுபாவம் இருக்கு. இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படும். மனுஷனுடைய சுபாவத்தால் என்ன பண்ணப்படும்? அப்ப மனுஷனுக்கு ஒரு சுபாவம் இருக்கு, விலங்குகளுக்கு ஒரு சுபாவம் இருக்கு. இவைகளின் சுபாவம், மிருகங்களுடைய சுபாவம் வந்து பாத்தீங்கன்னா மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படும். அடக்கப்பட்டதும் உண்டு. அப்ப ஏற்கனவே அடக்கப்பட்டிருக்குது, மறுபடியும் என்ன பண்ணப்படுது? அடக்கப்பட போகுது. இப்போ உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் நம்ம படிக்க போறோம்னு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இதுதான் மனுஷனுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். இப்போ இந்த பிக்சர்ல வசனம் பார்த்துட்டோம். பக்கத்தில் ஒரு காட்சி இருக்கு இல்லையா? அந்த காட்சியில நம்ம சப்ஜெக்ட்ல பார்த்த ரெண்டு விஷயமே இருக்கு. ஒன்று மனுஷன், இன்னொன்று மிருகம். இப்படியா இருக்கு மனுஷன் மிருகம் ரிலேஷன்ஷிப்? இப்போ இப்படியா இருக்கு. ஆனா இது இப்ப எடுத்த பிக்சர் தான். அப்ப ஏன் இங்க மட்டும் இப்படி இருக்கு அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப அவருக்கு போனா அவரு பக்கத்துல போய் சிங்கம்னா சிங்கம் கண்டுபிடிச்சிக்குது, நம்ம பக்கத்துல போய் நின்னா கடிச்சு பிடிச்சிடும். அவ்வளவுதான் நம்மள. அப்ப ஏன் இந்த விஷயம் ஏன் நடக்குது? ஏதோ சம்திங் இருக்கு. அப்ப இதை எது கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா சுபாவம். மிருகங்களுக்கு ஒரு சுபாவம் இருக்கு, மனிதர்களுக்கு ஒரு சுபாவம் இருக்கு. அதுல இந்த விஷயம் என்ன சொல்றதுன்னா, மனுஷ சுபாவத்தால் மிருகங்களுடைய சுபாவம் கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ஒரு விஷயம். இப்ப அடுத்து இன்னொரு கேள்வி இந்த சப்ஜெக்ட்ல எதுக்கு பார்க்க போறோம்னா, தேவனுடைய திட்டத்துல மனுஷனை தேவன் உருவாக்குனதுக்கு ஒரு ரீசன் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ரீசன் இருக்கான்னு கேட்கறத விட மனுஷனுக்காகத்தான் தேவன் மற்ற எல்லாத்தையுமே உருவாக்கு. அப்ப அவருடைய திட்டம்னாலே மனுஷன் தான். ஏன்னா அவருடைய சாயல் அங்கதான் இருக்கு. ஆனா அப்படி இருக்கிறப்ப மிருகங்களை தேவன் ஏன் உருவாக்கணும்? ஒரு கேள்வி. ஒருவேளை மிருகங்களை உருவாக்காம விட்டுருந்தா எந்த மிருகம் செத்திருக்காது முதலாம் உலகத்துல. அப்ப தேவன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்ய வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இப்ப ரெண்டாவது கேள்வின்னு பாத்தீங்கன்னா, என்ன காரணத்துக்காக தேவன் மிருகங்களை உருவாக்கினார் அப்படிங்கிறது படிக்க போறோம். மனுஷனுக்கும் மிருகங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பையும் நான் என்ன பண்ண போறேன்னா படிக்க போறோம். ஸோ ஒவ்வொரு பாயிண்டா போலாம். முதல்ல மனுஷன் ஒரு சுபாவத்தோடு இருக்காரு, விலங்குகள் ஒரு சில சுபாவத்தோடு இருக்குது. இது ரெண்டுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நாம் இன்னைக்கு சேர்த்து பார்ப்போம். இப்போ முதல் கேள்வி ஆரம்பிக்கிறேன். கிரியேஷன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள இது ரெண்டுமே வந்துச்சு. தேவன் ஒவ்வொன்றையா சிருஷ்டிக்கும் போது இந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிருஷ்டித்தார், எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப கேள்வி என்ன, மனிதன் முதலில் படைக்கப்பட்டானா விலங்குகள் முதலில் படைக்கப்பட்டுச்சா? இதுல இருந்தா நம்ம சப்ஜெக்டுடைய பாயிண்ட் ஆரம்பிக்குது. மனுஷன் முதலில் படைக்கப்பட்டானா விலங்குகள் முதல்ல படைக்கப்பட்டுச்சா? ரொம்ப ஈஸியான கேள்வி இல்லையா? விலங்குகள். அடுத்த கேள்வி, விலங்குகள் படைக்கப்படணும்னா அதுக்கு முன்னாடி என்ன படைக்கப்படணும்? தாவரங்கள். சரியான பாயிண்ட் தான். அப்ப தேவன் பாருங்க கரெக்டா உருவாக்குற எல்லாத்தையுமே. ஃபர்ஸ்ட் செடி கொடிகள் தாவரங்கள் உருவாக்கிட்டு அப்புறம் எதை உருவாக்குறாரு? விலங்குகள். ஏன் கேட்டா விலங்குகள் சாப்பிட்றதுக்கு எதை கொடுக்கணும்? அடுத்தது தாவரங்கள். இப்ப மனுஷனை எப்போ உருவாக்குறான்னு கேட்டா விலங்குகளுக்கு அப்புறம். அப்ப அதுக்கு ஒரு காரணம் இருக்குமா இருக்காதா? காரணம் இருக்குமா இருக்காதா? இப்ப முதல் உருவாக்கப்பட்டது எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா விலங்குகள்னா, அப்ப மனுஷனோட விலங்குகள் சீனியர். ரைட் ஆர் ராங்? என்னங்க, போன வருஷம் ஒருத்தர் எக்ஸாம் எழுதுறாரு, இந்த வருஷம் அதே எக்ஸாம் வேற ஒருத்தர் எழுதுறாரு. யார் சீனியர்? போன வருஷம் எழுதுனா சீனியர். அப்ப தேவன் முதல்ல எதை உருவாக்கினாரு? மிருகங்களை. ரெண்டாவது யார் உருவாக்கினாரு? மனுஷனை. அப்ப யார் சீனியர்? பதில் வரமாட்டேங்குது. மிருகங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா தேவன் அந்த பர்பஸ்க்காக சீனியர் ஜூனியர்ங்கிற பர்பஸ்க்காக அதை உருவாக்கல. அவர் உருவாக்குறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பட் அந்த காரணம் நாம நினைக்கிற மாதிரி காரணம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ரைட். அடுத்தது, மனுஷன் விலங்குகள் ரெண்டுமே தேவன் சிருஷ்டித்த உடனே என்ன உணவை சாப்பிட்டாங்க? இங்க இருந்து ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்குது. என்ன உணவை சாப்பிட்டாங்க? சரியான பதில் இல்ல. சரியான பதில் சொல்லுங்க. மனுஷன் விலங்குகள் ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு சப்ஜெக்ட். ரெண்டு பேரும் என்ன சாப்பிட்டாங்கன்னு கேட்டேன். ரெண்டு பேரும் ஒன்னதான் சாப்பிட்டாங்க. அதான் பதில். கரெக்ட் தானே? ஒரு பெரிய விருந்து கூப்பிட்டு ஒருத்தருக்கு பிரியாணி, ஒருத்தருக்கு பழைய சாதம் போட்டா எப்படி இருக்கும்?
பழைய சாதம் போட்டால் என்ன அர்த்தம்னா அவருடைய மதிப்பு அவ்வளோதான். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, தேவன் விலங்குகளுக்கும் மனுஷனுக்கும் சேர்த்து ஒரே ஃபுட்டை வச்சிருக்காருன்னா அவருடைய படைப்புக்குள்ள ரெண்டுக்குமே ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்கு. நான் எது ஜூனியர் எது சீனியர் நான் கேட்குற பாயிண்ட் இதோட நிறுத்திக்கிறேன். ரெண்டுக்குமே ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ரெண்டு பேருக்குமே தேவன் சாப்பிட்றதுக்கு என்னதான் கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா இதைத்தான் கொடுத்தாரு. வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 30ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள். பின்னும் தேவன் இதோ பூமியின் மேலெங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு மரம் வளர்ந்துச்சுன்னா அந்த மரத்திலிருந்து இன்னொரு மரம் வரக்கூடிய விதை மரத்திலிருந்து ஒரு மரம் தான் இன்னொரு மரத்தை உருவாக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் தனி சப்ஜெக்ட், இப்ப வேண்டாம். இப்ப இந்த பாயிண்ட் மட்டும் புரிஞ்சுக்கலாம். விதை தரும் சகலவித மரங்களையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். இந்த உங்களுக்குங்கிறது யாரு? இப்ப போத் மனுஷன் அண்டு மிருகங்கள் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு என்னவா இருக்க கடவுளே? ஆகாரமா இருக்கிறது. 30ஆம் வசனம். பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன். பசுமையான சகல விதமான பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றால் அப்படி ஆயிடுச்சு. சோ முதல் வசனம் மனுஷனுக்கு, இரண்டாவது வசனம் மிருக ஜீவன்களுக்கு. சோ ரெண்டு பேருமே தேவனுடைய படைப்புல ஒரே ஃபுட்டை சாப்பிட்றதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்காங்க. கரெக்டா? மனுஷனும் சரி விலங்குகள் சரி தாவர வகைகளை தான் சாப்பிட்ருக்காங்கிறது வெரி கிளியரா இருக்கு. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்படி தாவர வகைகளை தான் சாப்பிடணும்னு சொல்லி தேவன் முடிவு பண்ணியிருந்தாருன்னா என்ன காரணத்துக்காக தேவன் மிருக ஜீவன்களுடைய பற்களை இப்படி படைச்சார்? இது வெஜிடேரியன் சாப்பிட்ற வாயாது. இந்த பற்கள் எப்படி இருக்கு பாருங்க. இது வெஜிடேரியன் சாப்பிட்ற பல்லான்னு கேட்குறேன். கட்டாயமா கிடையாது. என்ன சாப்பிட்ற பல்லு? நான்வெஜ் இல்லையா? அப்ப தேவன் வந்து நான்வெஜ் சாப்பிட்ற பல்ல கொடுத்துட்டு வெஜிடேரியன் ஃபுட்டை கொடுப்பாரா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். அப்ப நம்ம என்ன முடிவுக்கு வந்துட்டோம்? பல்லு எப்படி இருக்கோ அதை வச்சுதான் எப்படி சாப்பிட போறோங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். கரெக்டா? அப்படி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பற்கள் இந்த விலங்குகளுக்கு கட்டாயமா தேவை. ஏன்னா மனுஷன் வந்து ஒரு குழந்தையா இருக்கிறப்ப அந்த குழந்தைக்கு ஏற்ற ஃபுட்டை கொடுப்பான். ஆனா மிருகங்கள் இள வயசுல இருக்கிறப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி தனி ஃபுட் ஏதாவது இருக்கா? அது பெருசா இருக்கிறப்ப என்ன சாப்பிடணுமோ அதை தான் சாப்பிடும். அப்ப கண்டிப்பா பல்லு என்னவா இருக்கணும்? இருக்கு கட்டாயமா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ பல்ல வச்செல்லாம் அது வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா என்ன பண்ண முடியாது, கன்ஃபார்ம் பண்ண முடியாது. எதுக்காக இந்த பாயிண்ட்லாம் சொல்றேன்னா, நம்ம மனுஷனையும் மிருகத்தையும் இப்போ என்ன பண்ணிருக்கோம், கம்பேர் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ வரைக்கும் மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் சாப்பிட்ற உணவு வகையில எந்த விதமான வித்தியாசத்தையும் தேவன் காண்பிக்கல. இப்ப மிருகங்களை படைச்சு முடிச்சுட்டு தான் அடுத்த தேவன் யாரை படைச்சார்? மனுஷனை படைச்சார் இல்லையா? மனுஷனை படைச்சார். ஸோ மனுஷன் உருவாக்கி முடிச்ச உடனே மனுஷனுக்கும் விலங்குகளுக்கும் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. ரிலேஷன்ஷிப்னு தமிழ் என்ன சொல்லலாம்? உறவு முறை ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? முதல் தேவன் தான் மனுஷனுக்கும் விலங்குகளுக்கும் ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்துறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன ரிலேஷன்ஷிப்பு முதல் மனுஷனுக்கும் விலங்குகளுக்கும் ஏற்பட்டுச்சு? முதல் ரிலேஷன்ஷிப் அங்க போட்டாச்சுன்னா வந்துரும் எல்லாமே. ஸோ இங்க இருக்கவங்களுக்கு பதில் சொல்றது ஈஸியா இருக்கும். ஓகே, வாசிக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேவன் மனுஷனை மேல கொண்டு போறாரு. எப்படி கொண்டு போறாரு? வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி. இதுவும் ரெண்டு தானே. மனுஷன் எதுல உருவாக்கினார்? மனுஷனை எதுல உருவாக்கினார்னு கேட்டேன். ரொம்ப கஷ்டமான கேள்வியெல்லாம் கிடையாது. மண்ணினால. மிருகங்களை எதுல உருவாக்கினாரு? ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. சாப்பிட்றதுல வித்தியாசம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. அப்ப மனுஷனுக்கு மிருகத்துக்கும் சாப்பிட்றதுலையும் ரா மெட்டீரியலையும் எந்த வித்தியாசமும் இல்லை. பல்லு ஷேப் வேற, பர்பஸ் ஒண்ணுதான், மறந்துடக்கூடாது. அதுதான் அந்த கேள்வி கேட்டேன் நான். வெஜிடேரியன் சாப்பிட்ற பல்லாம் கிடையாது. நம்ம பல்லு என்ன வெஜிடேரியன் சாப்பிட்ற பல்லு மாதிரி இருக்குது? பார்க்கறதுக்கு அப்படி இருக்கலாம், ஆனா எதையும் சாப்பிட்றோம் நம்ம. அப்ப பல்ல வச்செல்லாம் எது ஃபுட்டுன்னு என்ன பண்ண முடியாது, கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இப்ப பாருங்க, சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி அப்ப தேவன் பேர் வைக்கல, யார் பேர் வச்சது? அப்ப தேவன் என்ன பாக்குறாரு? மனுஷன் என்ன பேர் வைப்பான்னு பாக்குறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? மிருக ஜீவன்கள் முன்னாடி உருவாக்கப்பட்டிருந்தாலும் மனுஷனுக்கு மிருகத்துக்கு இருக்கிற முதல் ரிலேஷன்ஷிப் என்னன்னா, மனுஷன் தான் மிருகங்களுக்கு என்ன வைக்கணும், பேர் வைக்கணும் சொல்லிட்டு தேவன் நின்னு பாக்குறாரு. என்ன பேர் ஆதாம் வைப்பார் சொல்லிட்டு நின்னு பாக்குறாரு. அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்த பேரிட்டாரோ அதுவே அதுக்கு என்ன ஆயிடுச்சு, பேர் ஆயிடுச்சு. இப்ப கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கோங்க. மிருக ஜீவன்கள் முன்னாடியே படைக்கப்பட்டாச்சு.
இப்ப மனுஷன் ரெண்டாவது படைக்கப்பட்டான். மனுஷனுக்கு மிருகத்துக்கு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. முதல் உறவு முறை எதுல ஆரம்பிக்குதுன்னா மனுஷன் தான் மிருகத்துக்கு என்ன பண்றான், இப்ப பேர் வைக்கிறான். இப்ப மனுஷன் பேர் வச்சா மிருகம் ஒத்துக்குமா? சோ இந்த சப்ஜெக்ட் முடிச்சோட வாங்க. ஏத்த வீட்டுல ஒரு நாய் இருக்கும். அந்த நாய்க்கு போய் ஒரு பேர் வச்சு பாருங்க, ஒத்துக்குமா? அதுக்கு என்னன்னே தெரியாது முதல்ல, அதுக்கு என்னன்னே தெரியாது. ஆனா அதே ஒரு பழகணம் வச்சா கண்டிப்பா அது புரியுதா இல்லையா? நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே பேரை சொல்லி சொல்லி பழகிட்டா அந்த எஜமான் கூப்பிடும்போது அந்த நாய் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா ஓடி வரும். இப்ப போய் சொல்லி பாருங்க, வருமா? கட்டாயமா. அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆதாம் ஒரு பேர் வைக்கிறாரு. அந்த பேர் வச்ச உடனே எல்லா மிருகங்களும் அந்த பேர் வச்சது என்ன பண்ணிச்சு, அக்செப்ட் பண்ணிடுச்சு. அப்படின்னா மிருகங்களுக்குள்ள மனுஷன் கிட்ட என்ன செய்யப்படுற குணலட்சணம் இருந்திருக்கணும்? பேர் சொன்னோன்னு அக்செப்ட் பண்ணணும். என்ன குணலட்சணம் இருந்திருக்கணும்? கரெக்ட், சரியான பாயிண்ட், கீழ்ப்படுதல். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, மிருக ஜீவன்களை தேவன் படைக்கும் போது கீழ்ப்படுதல்ங்கிற கேரக்டர் உள்ள இருந்திருக்குமா? மிருக ஜீவன்களை தேவன் மண்ணினால தான் உருவாக்கினார். சாப்பிட்றதுக்கு வெஜிடேரியன் தான் கொடுத்தாரு. அதை உருவாக்கும் போது அதுக்குள்ள கீழ்ப்படுதல் என்ற குணலட்சணத்தை வச்சு படைச்சிருப்பாரான்னு கேட்கறான் கொஸ்டின். உங்க பதில் ரொம்ப கஷ்டமான பதில். கட்டாயமா வச்சுதான் படைச்சிருக்கணும். அப்படி இல்லாம அது வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லா குணலட்சணமும் மிருகங்களுக்குள்ள தேவன் வச்சிருக்கணும். ஆனா அது வெளியே வர்றதுக்கு ஒரு தூண்டுதல் வரும். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? வெளியே வர்றதுக்கு ஒரு தூண்டுதல். ஒருத்தருக்குள்ள நல்ல ஒரு கேரக்டர் இருக்கலாம். ஒரு சகோதரனுக்குள்ள நல்லா சப்ஜெக்ட் பேசக்கூடிய சகோதரனுக்கு வந்துட்டேன், நல்ல சப்ஜெக்ட் பேசக்கூடிய ஒரு குணலட்சணம் இருக்கலாம். ஆனா அந்த குணலட்சணம் உள்ளே இருக்கும். எப்ப வெளியே வரும்? ஏதோ ஒரு தூண்டுனா தானே வெளியே வரும். யாராவது சொன்னா தானே வெளியே வரும். அந்த மாதிரி மிருக ஜீவன்களுக்கு கீழ்ப்படுதல்ங்கிற கேரக்டர் தேவன் படைப்பிலே வச்சிருந்தா கூட, அதுக்குள்ள எல்லா கேரக்டரும் அடங்கி இருந்தா கூட, மனுஷன் சொன்ன உடனே கீழ்ப்படுதுன்னா கட்டாயமா மனுஷன் கிட்ட இருந்து ஏதோ ஒரு கேரக்டர் அதை இழுத்துருக்கணும். அந்த கீழ்ப்படுதல் கரெக்டா மனுஷன் கிட்ட இருந்தா இழுத்துருக்கணும். சோ மனுஷன் கிட்ட இருந்து என்ன கீழ்ப்படுதல் வந்ததுனால மிருக ஜீவன்கள் ஆதாம் பேரிட்ட உடனே அந்த பெயராலே அழைக்கப்பட்டுச்சு. என்ன கேரக்டர் இருந்திருக்கணும்? கீழ்ப்படியோன்னு என்ன கேரக்டர் இருந்திருக்கணும்? ஆதாம் இருந்தா வந்திருக்கணும். கண்டிப்பா கரெக்ட். என்ன கேரக்டர் வந்திருக்கணும்? சரியான பதில் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா அன்பு. சரியான கேரக்டர் என்ன? அன்பு. அப்படின்னா மிருக ஜீவன்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? மனுஷன் எதை சொல்லி கொடுக்குறானோ, சொல்றது கரெக்டா இல்லையா? அது எங்க ப்ரூவ் ஆயிடுச்சு? ஏதேன் தோட்டத்திலே ப்ரூவ் ஆயிடுச்சு. மனுஷன் அன்பு காமிச்சா உடனே அது என்ன பண்ணுது? எப்படி திருப்பி காமிக்குது? அன்பு கீழ்ப்படுதல் மூலம் அது காமிக்குது. இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப இந்த கீழ்ப்படுதல்ங்கிற குணலட்சணம் வர்றதுக்கு அன்பு தான் காரணம். இப்ப இந்த அன்பு வருவதற்கு யார் காரணம்? மனுஷனா மிருகமா? கட்டாயம் யாருதான்? மனுஷன். அப்ப அன்புங்கிற கேரக்டர் மிருகத்துக்குள்ள இருந்தா கூட, அது தேவன் வச்சு படைக்கும் போது உள்ள இருந்தா கூட, அந்த அன்பை தூண்டுற விஷயம் யாருக்குள்ள இருந்தா வரணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆதாம்குள்ள இருந்தா வரணும். இல்ல பிரதர், மிருகங்களுக்குள்ள இருந்து அன்பு வரும் நீங்க சொன்னா, மிருகங்களுக்குள்ள இருந்து அன்பு வரும். பட் ஆதாம் அன்பை காமிக்காம அது வெளியே வராது. எப்படி ப்ரூவ் பண்ணான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவனுடைய சாயல் படைக்கப்பட்டது யாரு? மிருகமா மனுஷனா? இதெல்லாம் சந்தேகம் இருக்கு உங்களுக்கு? கட்டாயம் யார் தான்? மனுஷன் தான். அப்ப தேவனுடைய சாயல் என்ன? அப்படி குணலட்சணம். அப்ப அதுல எது நிறைஞ்சிருக்கும்? அன்பு நிறைஞ்சிருக்கும். அப்ப அன்புங்கிற விஷயம் யார்கிட்ட இருந்து யாருக்கு போயிருக்கணும்? கண்டிப்பா ஆதாம் கிட்ட இருந்து மிருகங்கள்கிட்ட போயிருக்கணும். அந்த அன்பு காட்டுற விஷயத்தை பார்த்து தான் மிருகங்கள் ஆதாமுக்கு என்ன பண்ணிருக்கணும்? கீழ்ப்படிந்து இருந்திருக்கணும். எதை பார்த்திருக்கும்? ஆதாம் தங்கள் மேல் காண்பிக்கக்கூடிய அன்பை மிருகங்கள் ரீட் பண்ணிருக்கும். இந்த கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா மிருகங்களுக்கு? மனுஷன் என்ன பண்றாங்கிற வாட்ச் பண்ற கெப்பாசிட்டி மிருகங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கேட்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இன்றைக்கே இருக்குன்னா அன்னைக்கு கண்டிப்பா இதோட அதிகமா தான் இருந்திருக்கும். அப்ப மிருகங்கள் வாட்ச் பண்றதுக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் மிருகங்களை பொறுத்த வரைக்கும் யாரு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட ஆதாம் தான். சோ ஆதாம் கிட்ட இருந்து அந்த குணலட்சணத்தை அது கத்துருக்கும். கத்துக்கிட்டு ஆதாமுக்கு கீழ்பட்டு சத்தம் போடாம இருக்கு. நான் கீழ்பட்டு இருக்கிறது என்ன விளக்க சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சா? அது ஆதாம எந்த விதத்திலும் என்ன பண்ணாது? காயப்படுத்தாது. ஆதாம எந்த விதத்திலையும் அது தள்ளாது. ஆதாமுக்கு முற்றிலும் என்ன பண்ணியிருக்கு பாத்தீங்கன்னா கீழ்படிச்சிருக்கும். அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, ஆதாமுக்குள்ள இருந்து வெளியே வந்த அந்த அன்பு தான் அப்படிங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த அன்பை காமிச்ச உடனே மிருகங்கள் கீழ்படிச்சிருச்சு. அது மட்டும் இல்ல, மிருகங்கள் நல்லா வாட்ச் பண்ணுது. ஆதாம் ஏவாள் கிட்ட காண்பிக்கிற அன்பு எப்படி இருந்திருக்கு? அந்த அன்பு நமக்கே தெரியும். அது அன்பு, அது சாதாரண அன்பு, அது தேவனை காட்டிலும் அதிகபட்ச அன்பு வச்சாங்க. ஸோ இதை கண்டிப்பா மிருகங்கள் ரீட் பண்ணிருக்கோம். அப்ப என்ன புரிஞ்சிருக்கும்? அன்பு தான் மனுஷனுக்கு பிரதான குணலட்சணம் சொல்லி முடிவு பண்ணிட்டு, அந்த அன்பை அது திருப்பி எப்படி ஆதாம் காமிச்சிருக்குன்னா, என்னுடைய எஜமான். ஏன்னா எனக்கு அவர் என்ன வச்சிருக்காரு? பேர் வச்சிருக்கார். சோ பேர் வச்ச தன்னுடைய எஜமான மிருகங்கள் எப்படித்தான் பார்த்திருக்குன்னு பாத்தீங்கன்னா கீழ்ப்படுதலோட தான் கட்டாயமா பார்த்திருக்குங்கிறதுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. முக்கியமான கொஸ்டின் கேட்க போறேன், அலர்ட் ஆகிக்கோங்க.
ஆதாம் மிருக ஜீவன்களுக்கு பெயரிடும் போது ஏவாள் இருந்தாங்களா? கேள்விக்கு பதில் இல்லைங்கிறீங்களா? டக்கு டக்குன்னு இந்த மாதிரி கேட்க இல்ல. அதுக்கப்புறம் தான் யார் படைக்கப்பட்டாங்க? ஏவாள் படைக்கப்பட்டாங்க. அப்ப மிருக ஜீவன்கள் அதுக்கு முன்னாடி எதை கத்திருக்கும்? கண்டிப்பா ஆதாம் தனியா காண்பிச்ச அன்பை பார்த்திருக்கோம். ஏவாள் வந்ததுக்கு அப்புறம் ஆதாம் ஏவாள் மேல காமிக்கிற அன்பையும் என்ன பண்ணிருக்கோம்? கட்டாயமா காமிச்சிருக்கும். பிகாஸ் ஆதாம் படைக்கப்பட்ட கண்டிஷன் அந்த மாதிரி. எப்பேற்பட்ட ஆளையும் ஆதாம் தேவனுடைய சாயலை காண்பிக்கக்கூடிய குணலட்சணத்தில் தான் இருந்தார். அதே சமயத்தில் அந்த உலகத்தில் எந்த தப்புன்னு ஆதாம் பண்ணல. அப்படி இருக்கிறப்ப ஆதாம் எப்படி படைக்கப்பட்டாருங்கிறத இந்த வசனத்திலிருந்து கண்டுபிடிச்சிடலாம். வாசிக்கலாம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். இதுக்கு மேல வேற பாயிண்டே வேண்டாம். 2 நாளைக்கு முன்னாடி கூட சப்ஜெக்ட்ல இந்த பாயிண்ட் பார்த்தோம். நம்முடைய சகோதரர் எடுத்தார். தேவன் மனுஷனை எப்படி உருவாக்கினாரு? செம்மையானவரை உருவாக்கினார். அப்ப செம்மைன்னு என்ன? இப்ப இந்த சப்ஜெக்ட்ல இந்த செம்மைங்கிறது எதுன்னு கேட்டேன். எது செம்மையானவரை உருவாக்கினார்? அன்பு. அந்த மாதிரி ஒரு அன்பை யாரும் இது வரைக்கும் பார்த்திருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு அன்பு அதை யார் பார்த்தாலும் மிருகஜீவன்கள் பார்த்திருக்கோம். பார்த்துட்டு ஆதாமுக்கு என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா அவைகள் கீழ்ப்படியுது. அதுக்கு பேர் தான் இமேஜ் ஆஃப் காட் அண்ட் இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துடைய சாயல், தேவனுடைய சாயல் அப்படிங்கறத பார்த்து தான் மிருக ஜீவன்கள் ஆதாமுக்கு என்ன பட்டிருக்கும்? கீழ்பட்டிருக்கும். இதைய தாவீது ரீட் பண்ணிட்டு, ஏன்னா தாவீது அதிகமா காட்டு விலங்குகளோட பழகியிருக்காரு, மனுஷன் கூட பழகியிருக்காரு. தேவன் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைச்சதுக்கு அப்புறமா தேவன் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வச்சு தான் ஏற்கனவே பட்ட அனுபவத்தை ஒரு பாட்டா பாடுறாரு. அந்த பாட்டுல மனுஷனுக்கும் மிருகத்துக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை அவர் கோட் பண்றாரு. வாசிக்கலாம். 8ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. 8ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் முதல். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர். என்ன கேட்டா சான்ஸே இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு படைப்பெல்லாம் தேவன் படைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்குள்ள நம்ம வந்திருக்கோம். தேவதூதரை விட சற்று சிறியவராக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த மகிமை கணம் அப்படின்னு ஒரு முடிசூட்டப்பட்டிருக்கான்னா அந்த அது என்ன விஷயத்துல? கேரக்டர் தான் கண்டிப்பா, இல்லையா? கேரக்டர். அப்ப தேவன் மனுஷன் எந்த கேரக்டர் தான் படைச்சிருக்கணும்? இந்த சப்ஜெக்ட்ல கேட்க போனா அவருடைய கேரக்டர், அதுல முக்கியமான கேரக்டர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அன்பு தான். அந்த அன்போட படைச்சிட்டு அந்த அன்பை வச்சுதான் ஆதாமுக்கு எல்லாத்தையும் கீழ்படுத்துறாரு. நல்லா கவனிங்க. 6ஆம் வசனம் முதலியே. 6ஆம் வசனம். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். சகலத்தையும் ஆதாமுடைய பாதத்துக்கு என்ன பண்ணார்? தேவன் கீழ்படுத்திட்டாரு. என்ன புரிஞ்சுக்கலாம்? போட்டு எல்லாத்தையும் கஷ்டப்படுத்த சொல்லி தேவன் சொல்லல, கீழ்படுத்திருக்காரு. என்ன அர்த்தம்னா எல்லாருக்கும் அன்புங்கிற விஷயத்துல நீ மேல இரு. அதான மீனிங். அன்புங்கிற விஷயத்துல நீ மேல இரு. உன்னை பார்த்து எல்லாரும் எதை கத்துக்கணும்? அன்பை கத்துக்கணும். அடுத்தது 7ஆம் வசனம். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடலில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார் தேவன்? அவனுடைய பாதத்துக்கு. இப்ப சொல்லுங்க, பாதத்துக்கு கீழ்படுத்துறதுன்னா கண்ட்ரோல் பண்றதுன்னு எடுத்துக்கலாம், இல்லையா? சோ யாருடைய பாதத்துக்கு தேவன் எதை கீழ்படுத்தினாரு? ஆதாமுடைய பாதத்துக்கு எதை கீழ்படுத்தினாரு? மிருக ரிலேஷன்ஷிப். அப்ப யார் மேல இருக்கா? ஆதாம். யார் ஆதாம் கீழ் இருக்கா? மிருகங்கள். என்ன கட்டுப்பாட்டுல மேல இருக்கார்? என்ன கட்டுப்பாட்டுல இது கீழ் இருக்கு? அன்பு. அப்ப ஆதாம் அன்புல மிருகங்களோட பல மடங்கு உயர்ந்தவர். மிருகங்கள் ஆதாம் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரே விஷயம் பாத்தீங்கன்னா அன்புதான். ரைட்? அன்புதான். இந்த அன்பை மட்டுமே ஒரு விஷயம் கத்துட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மிருகம் கத்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது கடைசி வரைக்கும் எப்படித்தான் இருக்கும்? அன்பத்தான். கரெக்டா? இப்ப ஆதாம் பாவம் செஞ்சுட்டார். கரெக்டா தப்பா நான் சொல்றது? தான் நிர்வாணியா இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. நல்லா கவனிங்க. இங்க மிருகங்களுடைய மைண்டை வச்சு யோசிக்கல, அந்த மைண்டுக்குள்ள போயிடலாம்னு சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. இப்ப ஆதாம் பாவம் செஞ்சுட்டாரு, தான் நிர்வாணியா இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப உடனே தேவனுடைய அன்பு பாருங்க அப்படின்ட்டு. ஏன்னா தேவனால் படைக்கப்பட்ட மனுஷங்கிட்டே எவ்வளவு அன்பு இருக்குன்னா படைச்சவர் எவ்வளவு அன்பா இருப்பாரு. இப்ப அவர் என்ன பண்றாரு? உன்னுடைய பாவம், உன்னுடைய கேவலம், உன்னுடைய நிர்வாணம் எடுத்துக்கலாமா? ஒன்னா நிர்வாணங்கிறது பாவம். சோ உன் பாவத்தை இனிமேல் என்ன பண்ணாத, வெளியே காமிக்கான்னு சொல்லிட்டு ஆதாம் மேல் அன்பு வச்ச தேவன் ஆதாமுக்காக ஒரு தோல் உடைய உண்டு பண்ணார். கரெக்டா? இந்த தோல் உடைய எங்க இருந்து வந்துச்சு? ஏதோ ஒரு மிருகம் அடிக்க போட்டுருக்கு. கரெக்டா? இது நியாயமா? அடிக்கலாமா அப்படி? தேவன் அன்பையே சொல்லி கொடுத்து போட்டு இந்த மிருகத்தை அடிச்சா இப்ப இந்த மிருகம் தன்னுடைய கேரக்டர் விட்டு மாறிடுமா? கொஸ்டின். ஒரு மிருகத்தை அடிச்சிட்டார்ல, உண்மைதானே? அடிச்சிட்டாரா இல்லையா? அடிச்சிட்டாருமா? அடிச்சிட்டார்ல. இது வரைக்கும் மிருகம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துருக்குமா? பார்க்கல. அடிச்சிட்டார்ல. இப்ப மிருகத்துக்கு கோவம் வந்திருக்குமா? வந்திருக்காரு. இப்படி எல்லாம் பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்?
வந்திருக்குமா வந்திருக்காதா? வந்திருக்குன்னு சொன்னாலும் மாட்டிக்குவோம், வரலைன்னு சொன்னாலும் மாட்டி. ஆனா உண்மைதான், எதையும் மாற்ற முடியாது. அங்க ஒரு மிருகம் அடிக்கப்பட்டிருக்கு, ரைட்? அப்படின்னா அடிக்கப்பட்ட மிருகத்தை பார்த்து மற்ற மிருகங்கள் தேவன் மேல கோவம் வச்சிருக்காது, ஆதாம் மேல கோவம் வந்திருக்காது. அப்படின்னு அடிக்கப்பட்ட மிருகம் எந்த அடிப்படையில் செத்திருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கணும். எந்த அடிப்படையில் செத்திருக்கும்? எப்படி தெரியுமா செத்திருக்கும்? எனக்கு அன்பை கற்றுக் கொடுத்த என்னுடைய எஜமான் தான். யாரது? ஆதாம். அவர் மேல அவரை படைச்ச தேவன் அன்பு வச்சிருக்காரு. ஸோ அந்த தேவன் அன்பு வச்சு படைச்ச ஆதாம் காட்டின அன்பு தான் எங்கிட்ட இருக்கு. அந்த மிருகம் நினைச்சிருக்கு மனசுக்குள்ள, இமேஜினேஷன். அந்த அன்பு தான் எனக்கு இருக்கு. இப்ப தேவன் ஆதாம் என்னுடைய எஜமானுடைய பாவத்தை மறைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னு சொல்லி தோன்றப்ப அவர் கண்ணுக்கு பட்டது நான் தான். ஸோ இப்போ எனக்கு என்ன தெரியுமா பாக்கியம்? அந்த மிருகம் நினைச்சிருக்கோம். இப்போ எனக்கு என்ன பாக்கியம்னா, என் எஜமானுடைய நிர்வாணத்தை பாவத்தை மூடக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைச்சிருக்கு? எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அது மனம் உவந்து தான் என்ன பண்ணியிருக்கோம்? செத்துருக்கும். புரியுதா நான் சொல்றது? அப்படி மனம் உவந்து ஒரு மிருகம் சாகிறத மற்ற மிருகங்கள் பார்த்துருந்துச்சுன்னா கோபம் வரும், வெறுப்பு வருமா? மற்ற மிருகங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா, என் எஜமானுக்கு நான் உடையாக மாட்டேனா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. புரியுதா நான் சொல்றது? ஏன் தெரியுமா இந்த விஷயம் பேசிட்டு இருக்கோம்? இந்த அன்பு மட்டும்தான் ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருந்தது. இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நாளைக்கு உலகம் மாறப்போற விஷயம். ஸோ மற்ற மிருகங்களும் என்ன பண்ணிருக்குன்னா, ஒரு மிருகம் பண்ண விஷயத்த அது பலி அப்படின்னு நினைச்சா கூட அது ஒரு சாக்ரிஃபைஸா நினைச்சிருக்கும். அப்படி சாக்ரிஃபைஸா நினைச்ச அந்த வாழ்க்கையில தாராளமா தன் எஜமானுக்காக அவருடைய பாவத்தை மூடுறதுக்கு நான் பலியானாலும் பரவாயில்லைன்னு நினைச்சுதான் அந்த மிருகம் என்ன இருக்கும்? அங்க செத்துருக்கும், ரைட்? இதே மாதிரி இன்னொரு சம்பவம் போட்டுமா? முதலாம் உலகத்துல இங்க ஒரு மிருகம் பலியாச்சு. இதை பார்த்து இந்த மிருகத்துக்கும், டொமஸ்டிக் அனிமல் மிருகம் நான் சொல்றது, இந்த மிருகத்துக்கும் மற்ற மிருகத்துக்கும் கோபம் வந்திருக்குமா? என்ன சம்பவம் இது? முதல்ல காயின் ஆபேல். காயின் பிரச்சனை இல்லை, வெஜிடேரியன், கரெக்டா? ஆபேல் நான் வெஜிடேரியன். ஆபேல் எதை கொண்டு வந்து கொடுத்தாரு? ஆட்டுக்குட்டி. இப்ப ஆட்டுக்குட்டி பலியா இதுல, அப்புறம் மற்ற ஆட்டுக்குட்டிலாம் கோவம் வரும்ல. மனுஷன் பாரு, நம்ம இனத்துல ஒன்றை பிடிச்சி அடிக்கிறான் அப்படின்னு கோவம் வந்திருக்கும்ல, வந்திருக்குமா? கட்டாயமா வந்திருக்காரு. அப்ப எப்படி என்ன நடந்திருப்பாங்க? ஆபேல் அந்த ஆட்டுக்குட்டிக்கு எஜமான், ரைட் ஆர் ராங்? இப்ப அந்த ஆட்டுக்குட்டி என்ன மனநிலையோட செத்துருக்கு தெரியுமா? என் எஜமானை தேவன் அங்கீகரிக்கிறதுக்கு நான் சாக கூட தயார். இதுதான் அன்பு. இந்த அன்பை மிருகங்கள் கண்டிப்பா யார்கிட்ட தான் கத்துட்டு இருக்கோம்? ஆதாம் தான். புரியுதா உங்களுக்கு? சோ ஆதாம் மூலம் வந்த அந்த ஜெனரேஷன் ஏதேன் தோட்டத்துக்குள்ள, ஏன் சொல்ல போனா என்டையர் முதலாம் உலகத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள தான் ரொம்ப அருமையா வாழ்ந்திருக்கிறாங்க. ஈவன் தோ ஆதாம் பாவம் செய்தால் கூட. ஏன் தெரியுமா? ஆதாம் மாறினாலும் ஆதாம் கற்றுக் கொடுத்த அன்பு கண்டிப்பா மிருகங்கள்ட்ட என்ன பண்ணாதுங்க? மாறவே மாறாது. இது ஆட்டுக்குட்டிக்கு. இதே ஒரு சிங்கம் எடுத்திருந்தா அந்த சிங்கம் கூட இப்படித்தான் நினைக்கும், தன் எஜமானுக்காக எதையும் செய்வதற்கு அது தயாரா இருந்திருக்கும். ஆனா இந்த நிலைமை அப்படியே பர்மனண்டா இருந்துச்சா? நிரந்தரமா இருந்துச்சா? இந்த அன்பு அப்படியே இருந்துச்சான்னு பார்த்தா கட்டாயமா இல்ல. அதை எபிரேயருடைய ஆசிரியர் சொல்லும் போது எப்படி சொல்றாரு? வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, ஒரு இடத்துல, எந்த இடத்துல? ஒரு இடத்துல சாட்சியாக, எந்த இடத்துலன்னு கேட்டேன். 8ஆம் சங்கீதத்துல. அதுதான் கோட் பண்றார் எபிரேயருடைய ஆசிரியர். ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, தாவீது சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். இப்ப நம்ம படிச்ச அன்பு அவருடைய பார்வை எப்படின்னா எம்மாத்திரம் இருக்கு. இப்ப அந்த அன்பை நம்ம அன்பையும் கம்பேர் பண்ணா நம்ம எம்மாத்திரம் நமக்கு தெரியாது. ஆனா அங்கேயே எம்மாத்திரம் அப்படின்ட்டு அடுத்த வசனம் பாருங்க. அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி. அது வேற ஒண்ணுமே இல்ல, அன்புதான் என்னை பொறுத்த வரைக்கும். முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து, என்னவா வச்சு? அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். இது வரைக்கும் நம்ம வாசிச்ச வசனங்கள் ஏற்கனவே படிச்சதுதான். அந்த சிச்சுவேஷன் என்னங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த சிச்சுவேஷன் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாதான் அடுத்த வசனம் விடை சொல்லுது. 8ஆம் வசனம். 8ஆம் வசனம் சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார். எவனுக்கு? மனுஷனுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். முதலாம் உலகத்தில் நிக்கலாம். இப்போதைக்கு சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒண்ணுமே கிடையாது. அப்ப ஆதாம் எல்லா பொருளுக்கும், தனக்கு கீழ் இருக்கிற எல்லாத்துக்கும் எதை தான் கத்து கொடுத்துருக்கணும்? கண்டிப்பா அன்பத்தான். அப்படி கீழ்ப்படியாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி எல்லாம் கத்து கொடுத்தும்
இப்ப என்ன ஆயிப்போச்சு? இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். இப்ப போய் ஒரு சிங்கத்தை கூப்பிடுங்க, இல்ல சிங்கம் வேண்டாம், ஒரு பூனையை புதுசா போய் கூப்பிடுங்க பார்க்கல எப்படி என்ன பண்ணுது, பெராண்டி வச்சிரும். ஸோ அது நேச்சர் என்ன ஆயிடுச்சு, இப்ப மாறிடுச்சு. ஆனா இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் அந்த நேச்சர் மாறல. வசனம் சொல்றது கிளியரா, இன்னும் அவனுக்கு சகலம் என்ன ஆகல, கீழ்பட்டிருக்க காணும். இப்ப நம்முடைய கொஸ்டின், அப்படின்னா இந்த நிலைமை எங்கேயோ மாறி இருக்கு. எந்த நிலைமை மாறி இருக்கு? தன் எஜமானுக்காக தாராளமா தன் உயிரை கொடுக்க துணிந்த ஒரு மிருகம் தன் எஜமானைய அடிக்கிற அளவுக்கு மாறி இருக்கு. ரைட்? அடிக்குதா இல்லையா? எப்ப மாறிச்சு? ஏதேன் தோட்டத்தோட வெளியே வந்தோடனே அப்படி வச்சுக்கலாம். சகோதரர் ஒரு பதில் சொல்றாரு, ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்தோடனே. அது சரியா இல்லையான்னு பார்க்கலாமா? நான் பதில் சொல்றேன், முதலாம் உலகம் முழுக்க கிடையாது. முதலாம் உலகம் முழுக்க எந்த மிருகமும் எதையும் அட்டாக் பண்ணல. எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்? எந்த மிருகமும் மற்ற மிருகத்துக்கு கூட சண்டை போட்டதா கூட நமக்கு ப்ரூஃப் கிடையாது. ஆனா மனுஷன் என்ன பண்ணிட்டான்? கண்டிப்பா தப்பு பண்ணிட்டான். மனுஷன் போய் தேவதூதரோட இணைஞ்சான். ஆனா தேவதூதரோட இணைஞ்சு சந்ததியே மாறினா கூட கத்து கொடுத்த அன்புங்கிற விஷயம் மிருகங்களோட என்ன ஆகலைங்க, கட்டாயமா மாறவே. அப்படி ஒருவேளை முதலாம் உலகத்திலேயே மாறி இருந்தா ரெண்டாம் உலகத்துல மிருகங்களே இருந்திருக்க. ரைட் ஆர் ராங்? என்னோட பாயிண்ட் திருப்பி சொல்றேன். அப்படி ஒருவேளை மிருகங்களுடைய சுபாவம் முதலாம் உலகத்துல மாறி இருந்துச்சுன்னா ரெண்டாம் உலகத்துக்குள்ள மிருகங்களே இருந்திருக்காரு, அல்லது நோவா இருந்திருக்க மாட்டாரு. எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்? தேவன் சொல்றார், கூப்பிடுப்பா எல்லாத்தையும், 7 ஜோடி, அப்புறம் எத்தனை ஜோடி? ஒவ்வொரு ஜோடி எடுத்து வச்சுக்கோ. எல்லாத்தையும் கூப்பிடுனார் இல்லையா? எல்லா மிருகம் வந்துச்சா இல்லையா? எல்லா மிருகமும் தேவன் கூப்பிட்டு வந்துச்சா, நோவா கூப்பிட்டு வந்துச்சா? எப்படி? தேவன் போன் பண்ணி எல்லாத்துக்கும் எல்லாம் என்ன பண்ணுங்க, பேழைக்குள்ள போங்க சொன்னாரா? எப்படிதான் நடந்துருக்கும் அந்த காட்சி? நோவா தான் கண்டிப்பா. அப்ப நோவா சொன்னா வருதுன்னா ஸ்டில் மிருகங்கள் யார் கீழ்படிஞ்சிருக்கு? கட்டாயமா மனுஷனுக்கு கீழ்படிஞ்சிருக்கு. ஒருவேளை இல்லைன்னு சொன்னீங்கன்னா அந்த பேழைக்குள்ள இருந்த மிருகங்கள் ஒருவேளை சுபாவம் மாறி இருந்துச்சுன்னா எனி டைம் மனுஷனை திருப்பி அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? மனுஷனை அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைங்கிறத விட ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அடிச்சுதா? கட்டாயமா கிடையாது. அப்படின்னு எப்ப மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? செகண்ட் வேர்டு தான் கிளியர். செகண்ட் வேர்டுல எப்படின்னு பார்க்கலாம். இப்ப வாசிக்கலாம் பாருங்க. தேவன் மனுஷனை நினைக்கிற மாதிரி மிருகங்களை நினைக்கிறார். ஏன்னா ரெண்டுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறத தேவனே சொல்றாரு. வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும். கிளியரா? அவர் கூட பேழையில் என்ன இருந்துச்சு? சகல விதமான காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். ஏன் நோவா மட்டும் நினைச்சா பத்தாதான்? எதுக்கு மிருகம் இல்ல? இந்த கேள்வி தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன் நான். எதற்காக மிருகங்கள் படைக்கப்பட்டுச்சு? கடைசியில் ஆன்சர் பார்க்கலாம். ஓகே, இப்ப தேவன் எதையும் கூப்பிட்டு வச்சுட்டா இருப்பார்? சகல விதமான காட்டு மிருகங்களையும் சகல விதமான நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. அடுத்த பாயிண்ட் பாருங்க. இப்ப பாருங்க, நோவா கமெண்ட் கொடுக்கிறாரு. நோவா தான் எக்ஸிக்யூட் பண்றாரு. வாசிக்கலாம். ஆதியாகமம் 8:17. 17ஆம் வசனம். உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகம் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோட வெளியே வரவிடு. இப்ப நோவாவை மிருகங்கள் வர விடணுமா, மிருகங்களை நோவா வர விடணுமா? அப்படின்னா யார் டாப்ல இருக்கப்ப? நோவா. அப்ப நோவாவை கீழே தான் எது இருந்திருக்கு? மிருகங்கள். என்ன ரிலேஷன்ஷிப்? சேம் அன்பு தான். புரியுது உங்களுக்கு? அப்ப பேழை விட்டு வர்றப்பையும் அதே அன்புல தான் மிருகங்கள் இருந்திருக்கு. தேவன் பாருங்க, மிருகங்களோட கூட உடன்படிக்கை பண்றாரு. மனுஷன் கூட பண்றது மட்டும் இல்ல, மிருகங்களோடையும் உடன்படிக்கை பண்றாருன்னா கண்டிப்பா மனுஷனுக்கு மிருகங்களுக்கு என்ன இருக்கு? ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்கு. வாசிக்கலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்களோட பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் உடன்படிக்கையை ஏற்படுத்தி. உடன்படிக்கை தேவன் ஏற்படுத்தினாருக்கு ஒரு நல்ல பாயிண்ட். நான் இந்த வசனத்தை ரொம்ப அதிகமா பார்த்த பாயிண்ட் தான். உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகம், மிருகங்களை பார்த்து சொல்ல, உங்ககிட்ட இருக்கிற நோவாவுடைய குடும்பம் சொல்ல. என்னதான் சொல்றாரு? நோவா பார்த்து உங்களிடத்தில் இருக்கிற அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப இந்த செல்போன் யார் பாக்கெட்ல இருக்கு? என் இடத்துல இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? இது என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு.
இது யாரும் எடுக்க முடியாது. எடுத்தா எனக்கு என்ன வந்துடும்? கோபம் வந்துடும். யாருக்கு உரிமை இல்லை. அந்த மாதிரி தேவன் கம்ப்ளீட்டா இந்த மிருக ஜீவன்கள் யாருடைய கண்ட்ரோல தான் வச்சிருந்திருக்காரு பாத்தீங்கன்னா, மனுஷனுடைய கண்ட்ரோல தான் வச்சிருக்காருங்கிறதுக்கு இந்த சம்பவமும் ஒரு ப்ரூஃப். ஸோ ரொம்ப சந்தோஷமா 2ஆம் உலகத்துக்குள்ள வந்தாங்க. 2ஆம் உலகத்துக்குள்ள என்ட்ரானாங்க நோவாவுடைய குடும்பம். அதே மாதிரி 2ஆம் உலகத்துக்குள்ள என்ட்ரானது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய ரிலேஷன்ஷிப் இருக்கிற அந்த மிருகங்களும் வெளியே வந்துச்சு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா, அன்பு கீழ்ப்படுதுங்கிற பாயிண்ட் எடுத்துட்டார். யாருக்கும்? மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் அன்பு கீழ்ப்படுதுங்கிற பாயிண்ட் போய் என்ன பாயிண்ட் அங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்கள். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரனையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். நீங்கள் பலுகி பெருகி பூமி என்ன பண்ணுங்க? நிரப்புங்க. கூட ஒரு வார்த்தை விட்டார், என் சாயல்லையே நிரப்புங்க அப்படிங்கிற விட்டார். நம்மளால என்ன பண்ணாங்க? பூமியை நிரப்புனாங்க. ஆனா தேவனுடைய சாயல்ல பூமி என்ன பண்ணலீங்க? நிரப்பல. இப்பதான் என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா, வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 9:2 2ஆம் வசனம். உங்களை பற்றிய பயமும் அச்சமும். சரியான பாயிண்ட் தான். உங்களை பற்றின பயம் அச்சம். பயம் அச்சம் ரெண்டு ஒண்ணா? இல்லாட்டி என்னன்னு கேட்பீங்க. அதனால வேற வேறன்னு சொல்லிடுவோம். பயமும் அச்சமும் யாருக்கு வரப்போகுதுன்னா, வாசிங்க அப்புறம் பார்க்கலாம். பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். என்ன உண்டாயிருக்கும்? உங்களை பற்றின யாரை பத்தின? மனுஷனை பத்தின பயமும் அச்சமும் உண்டாயிருக்கும். முதல்ல என்ன உண்டாயிருச்சு? அன்பும் கீழ்ப்படுதல். இங்க என்ன வந்துருச்சு? பயமும் அச்சமும்னா இப்ப ஏற்கனவே இருந்த ரிலேஷன்ஷிப் இப்ப என்ன ஆயிடுச்சுங்க? கட் ஆயிடுச்சு. எப்படி கட் ஆச்சுன்னு சொல்லி நமக்கு நல்லா கண்டுபிடிச்சிடலாம். வேற ஒண்ணுமே இல்ல. மிருகங்கள் தன்னுடைய சுபாவத்தை மாத்தி இருக்குன்னா கட்டாயமா யார்தான் காரணம்? கட்டாயமா யார்தான் காரணம்? இல்ல உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? அப்ப மிருகங்களுக்கு என்ன வந்துருச்சு? பயம் அச்சம். அந்த பயம் அச்சம்ங்கிறது இங்கிலீஷ்ல போய் பார்த்தா ஃபியர் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, அதான் பயம் தமிழ்ல இருந்துச்சு. அச்சம்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு இல்லையா, அதுக்கு ட்ரெட் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டு கொடுத்துருக்காங்க. அதோடைய ஹீப்ரூ 2844 அப்படிங்கிற கண்கார்டன்ஸ் இருக்கிற அந்த வார்த்தையை எடுத்து பார்த்தா அதுக்கு பேர் வந்து காத். சாத் அப்படின்னு சொல்ல முடியாது, காத் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஹீப்ரூ வேர்டு. அந்த காத் அப்படிங்கிற ஹீப்ரூ வேர்டுனுடைய மீனிங் என்ன? கான்கிரீட்லி கிரஷ்டு அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கலாம். இதோட சரி, மிருகங்கள் நீ அன்பு செலுத்தி கண்ட்ரோல் வைக்க போறதில்ல. எப்படி வைக்க போறேன்ட்டாரு? கான்கிரீட்லி கிரஷ்ட் என்ன அர்த்தம்? நல்லா அமுக்க போற, நல்லா உன்னால அவைகள் பாதிக்கப்பட போகுதுன்ட்டார். இதான் பயமும் அச்சமும். அடுத்த வார்த்தை பாருங்க, டெரர் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்களா? டெரர்னு என்ன? பயங்கரம். அப்ப உன்னை பார்த்து அது அன்பு செலுத்தாது, ஆனா உனக்கு கீழ்ப்படியும். எப்படி கீழ்ப்படியும்னா டெரரோட கீழ்ப்படியும். இந்த வார்த்தை 1ஆம் உலகத்துல எந்த இடத்துலையுமே வரல. 1ஆம் உலகத்துல என்ன வார்த்தை வந்துருச்சுன்னா அன்பு கீழ்ப்படுதல். அன்பு கீழ்ப்படுதல். சோ இப்ப என்ன விஷயம் வந்துருச்சு? இப்ப மிருகங்களுக்கு என்ன விஷயம் வந்துருச்சுன்னு கேட்டேன். பயமும் அச்சமும். யார் மேல? மனுஷன் மேல. ஏதாவது மாற்றுக்கிறது இருக்கா? சோ இப்படி வந்ததுனாலதான் அடுத்த காட்சி இப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் இப்படித்தான் இருக்கு. இப்ப இந்த காட்சியில் என்ன பார்க்கிறோமோ அதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இல்லையா? இப்ப இந்த காட்சியில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடப்பதற்கு யார் காரணம்? புஸ்ன்னு சவுண்ட் இருக்குல்ல, அங்கிருந்து வருது புசு புசுன்னு சவுண்ட். யார் காரணம்? நான் சாய்ஸ் கொடுக்கணுமா? தேவனா மனுஷன்? சாரி, மனுஷனா மிருகமா? மிருகங்கள் மாறிச்சுல, மாறுமா? கட்டாயமா மாறாது. மிருகங்களுக்குள்ள இன்னும் அன்பு இருக்கு, ஆனா மனுஷன் பண்ணி காமிச்ச ஏதோ விஷயத்தினால அது அஃபெக்ட் ஆகி இப்ப மனுஷன் எல்லாம் கூண்டு கொடுக்குறான், மிருகங்கள்லாம் வெளியே நின்று பார்க்குற கண்டிஷன், அல்லது மிருகங்கள் கூண்டு கொடுக்கணும், மனுஷன் வெளியே இருக்கணும். இதான காட்சி. சரி, இப்ப நீங்க நினைக்கலாம் சில டொமஸ்டிக் அனிமல்ஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா அது எல்லாத்துக்கிட்டையும் பழைய அன்போடு என்ன ஆகுதுல்ல, பழகிறது கிடையவே கிடையாது. ஸோ இந்த ஒரு காட்சிக்கு காரணமும் மனுஷன் தான். இந்த காட்சிக்கு காரணம் யார் தான்? மனுஷன் தான். இது என்ன பேர் காட்சிக்கிறீங்களா? இது என்ன காட்சி? இது என்ன காட்சினா மிருகங்கள் மனுஷனை அடிக்க பார்க்குது. இதுக்கும் காரணம் மனுஷன் தான் இல்லையா? மாற்றம் இருக்கா? இந்த இடத்துல மிருகங்களே என்ன பண்ணுது? அடிச்சுக்குது. இதுக்கும் காரணம் யார் தான்? கட்டாயமா மனுஷன் தான். அப்படின்னு அடிச்சுக்கணுங்கிற விஷயத்தை யார்கிட்ட கத்துட்டு இருக்கோம்? மனுஷங்கிட்ட இருந்தா. எப்படி கத்துட்டு இருக்கோம்? மனுஷன் எழுதி போட்டு கிளாஸ் எடுத்துருப்பா இல்லையா? மிருகங்களுக்கு அடித்துக் கொள்ளுது அப்படின்னா கிடையாது. எப்படி கத்துட்டு இருக்கோம்? அவன் அடிச்சுக்கிறத பார்த்துருக்கோம். பார்த்தவன அடிச்சுக்கலாங்கிற எண்ணம் அதுக்கு என்ன ஆயிடுச்சு? இப்ப
வந்துருச்சு. ஏன்னா நம்முடைய எஜமான என்ன பண்றாரு, இப்ப அடிச்சு போது நமக்கு என்ன கவலை வந்துருச்சு. இந்த விஷயம் முதலாம் உலகத்துல இல்லை. ரைட். அப்ப ரெண்டாம் உலகத்துக்குள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கா மிருகங்கள் மிருகத்தனமா மாறுறதுக்கு காரணம் மனுஷன் மிருகத்தனமா மாறினது தான். இந்த கூற்று கரெக்டா இல்லையா? வாசிக்கலாம் பாருங்க வசனம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களை போல் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு. மனுபுத்திரர் எப்படி இருக்காங்களாமா? இப்பதான் சொன்னீங்க. யார் மேல இருக்கா? மனுஷன். யார் கீழ் இருக்கா? எதுல? அன்புல. இப்ப என்ன போச்சு? ஈக்குவல். என்ன ஈக்குவல்? மனுபுத்திரர் மிருகங்களை போலவே. அப்ப மனுஷன் மிருகனும் இப்ப என்ன ஆயிட்டான்? ஈக்குவல் ஆயிட்டான். புரியுதா உங்களுக்கு? மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களை போல இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்கள் என்ன பண்றாருமா? சோதிக்கிறார். இது மட்டும் பத்தாது, மனுஷன் தன் கண்டிஷன்ல இருந்து இறங்கிட்டான். அதனாலதான் மிருகங்கள் இப்படி மாறிடுச்சுங்கிறத எத்தனை வசனம் பைபிள் இருக்கு தெரியுமா? வாசிக்கலாம் பாருங்க. 49ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். 49ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். 49ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். கணம் பொருந்தினவராய் இருக்கிற மனுஷன். கணம் பொருந்தினவனாய் இருக்கிற மனுஷன். இப்ப சொல்லுங்க, மனுஷன் எதுல கணம் பொருந்தியவன்? அன்புல. அன்புல எப்படித்தான் இருக்காவ? கணம் பொருந்தி. அதனாலதான் கீழ்படுத்திருக்காரு எல்லாத்தையுமே. சோ மனுஷன் கணம் பொருந்தினா இருக்கிறதுனால ஆகிலும் கணம் பொருந்தியவனா இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு என்னவா இருக்கா? திருப்பி சொல்லுங்க, கவனிங்க எல்லாருமே. மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு என்ன ஆயிட்டாப்ப? அப்ப மனுஷன் மிருகம் என்ன ஆயிட்டாங்க? என்ன ஆயிட்டாங்க? கரெக்ட் சொல்லுங்க. என்ன ஆயிட்டாங்க? ஒரே மாதிரி ஆயிட்டாங்க. எப்படி இருந்தா முதல்ல மனுஷன்? மேல. எது இருக்கிற வரைக்கும்? சரியான பாயிண்ட் தான். இன்னொரு வசனம். 49ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். 49ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். கணம் பொருந்தினவனாய் இருந்தும். என்ன அருமையான பாயிண்ட் பாருங்க. கணம் பொருந்தினவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன். சரியான பாயிண்ட் தான். அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான். அழிந்து போகும் மிருகங்களுக்கு என்ன ஆயிட்டா? அவன் ஒப்பாயிட்டான். புரியுதா உங்களுக்கு? இதுல தெரியுதா உங்களுக்கு காட்சி? இது யார்? மனுஷனா மிருகமா? இது மனுஷனா மிருகமான்னு கேட்டேன். மனுஷன் எப்படி இருக்கிறான்? மிருகமா இருக்கிறான். இந்த காட்சியில் யார் இருக்கா? மிருகங்கள். என்னவா இருக்குது? மனுஷனா இருக்கு. அது ஒரு காலம் என்ன ஆக முடியாது? மனுஷனாக முடியாது. ஆனா இப்ப கம்பேர் பண்றப்ப மிருகத்தை விட மனுஷன் என்ன ஆயிட்டு இருக்கான்? இப்ப மோசமாயிட்டு இருக்கான். பைபிள் சொல்லுது, கணம் பொருந்தினா இருக்கிற மனுஷன் இப்ப மிருகங்களோட என்ன ஆயிட்டான்? கம்ப்ளீட்டா ஒன்னாயிட்டான். புரியுதா உங்களுக்கு? சோ இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி கட்டாச்சுன்னா, முதல்ல மனுஷன் மேல இருந்தான். கரெக்டா? மிருகங்கள் எங்க இருந்துச்சு? அவனுக்கு கீழே. அது கீழே இல்ல, அது அவனுக்கு கீழே. ஏன்னா அன்பை கத்து கொடுத்தான். அன்பை கற்றுக்கொண்ட மிருகங்கள் அவனுக்கு கீழே இருந்துச்சு, அவனுக்கு கீழ்படிச்சிருந்துச்சு. என்னைக்கு மனுஷன் தன் நிலைமையை விட்டு கீழே இறங்கி வந்தானோ அன்னைக்கு மனுஷனும் மிருகங்களும் என்ன ஆயிட்டாங்க? ஒன்னை. நல்லா புரிஞ்சுக்க, மனுஷனும் மிருகங்களும் ஒன்னாயிட்டாங்க. பட் தேவனுடைய திட்டம் அதுவா? தேவனுடைய திட்டம் அதுவா? தேவனுடைய திட்டம் என்ன? மனுஷனும் மிருகங்களும் ஒன்னா இருக்கணுமா? மனுஷனோட மிருகம், சரி, மிருகத்தோட மனுஷன் எப்படி போறது? எப்படி போறது? எப்படி கொண்டு வரும்? அப்படியே இந்த லெட்டரை பிடிச்சி மேலே எடுத்தா வந்துடும். வருமா? அன்பு யாருக்கு? கடைசியில் பாருங்க, தேவனுடைய குணலட்சணத்தில் படைக்கப்பட்ட மனுஷனுக்கு என்ன குணலட்சணம் இருந்துச்சோ அதை இப்ப திருப்பி தேவனே என்ன பண்ணியான அவனுக்கு கத்துக் கொடுக்கணும். யாரை வச்சு கத்துக் கொடுத்தா கரெக்டா இருக்கும்? மனுஷனை வச்சா? மனுஷனை வச்சு கத்துக் கொடுக்கலாம். ஆனா மனுஷனே கத்துக் கொடுத்த மிருகம் கத்துக் கொடுச்சுன்னா எப்படி இருக்கும்? சோ டிசைட் பண்ணாரு. அன்னையிலிருந்து பைபிளை நீங்க எடுத்து பாருங்க, தேவன் பல இடத்துல மனுஷனுக்கு பழைய அன்பை வர வைக்கிறதுக்கு அவன் அன்பை கத்துக் கொடுத்த மிருகத்துக்கிட்ட இருந்தே கத்துக் கொடுப்பார். எக்ஸாம்பிள் ஃப்ரம் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட். பார்க்கலாம், கண்டுபிடிக்கலாம், பார்க்கலாம். என்னது? ஆட்டுக்குட்டி. அது ஆட்டுக்குட்டி எனக்கு தெரியும் நல்லா. தாவீது, நாத்தான். போலாமா சம்பவத்துக்குள்ள? என்ன நடந்துச்சு? தாவீது ஒரு தப்பு பண்ணிட்டார். அந்த தப்பை தாவீதுக்கு உணர வைக்கிறதுக்கு ஒரு சரியான பாயிண்ட் தேவனுக்கு தேவைப்பட்டுச்சு. கரெக்டா? இந்த இடத்துல நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்புறாரு. நாத்தான் தீர்க்கதரிசி போய் இந்த மிருகங்களுடைய இடத்துல, அந்த ஆட்டுக்குட்டியோட இடத்துல வேற ஏதாவது ஒரு பொருளை வச்சு இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். என்ன? ஒரு பணக்காரனுடைய வீட்டுக்குள்ள ஒரு டிவி இருந்துச்சு அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தாரு நாத்தான். அந்த டிவி அந்த பணக்காரன் ரொம்ப நேசிச்சான். அப்படி ஆரம்பிச்சிருந்தா என்ன இருக்கு? கடைசியில தாவீது சொல்லியிருப்பார், என்கிட்ட 10 டிவி இருக்கு, நீ போன்றிருப்பார். அப்ப உணரணும், உணரணும். அவனை உணர வைக்கிறதுக்கு தேவன் எந்த எக்ஸாம்பிள் எடுக்க வைக்கிறாருன்னா ஒரு ஆட்டுக்குட்டி.
ஃபீல் பண்ணார் இல்லையா தாவீது கடைசியில்? அவரே எந்திரிச்சு அவருக்கு ஆப்போசிட் சத்தம் போடுறார், ஏவன் அவன் பிடிங்க அப்படிங்கிறார். அவர் அந்த அளவுக்கு மாத்திர குணலட்சணம் யாருக்கு இருக்கு அப்படின்னா, அப்ப பாருங்க, மிருகத்துக்கு இருக்கிற குணலட்சணத்தை எடுத்து காமிச்சா தான் செய்யற தப்பு கரெக்ட் மனுஷனுக்கு தெரியுதா இல்லையா? ஏன் தெரியுது? மனுஷனை வச்சு காமிய அவளுக்கு தெரியாது. ஏன் மிருகங்களை வச்சு காமிச்சா தெரியுதுன்னா, இந்த மிருகத்துக்கு அன்பை கத்து கொடுத்தவனே வந்தான். இன்னைக்கு அந்த அன்பு அவங்ககிட்ட இல்ல. அது இல்லைங்கிறது ஒரு மிருகத்தை வச்சு காமிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா மனுஷனுக்கு உணர்த்துது அதிகம் அந்த விஷயம். புரியுதா உங்களுக்கு? அடுத்த காட்சி கிதியோன். கிதியோன் வேண்டாம், மோசே. மோசே 40 வருஷம் கத்துக்கிட்டாரா இல்லையா பொறுமைய? யார்கிட்ட? எப்படி? எப்படி? வேற ஒண்ணுமே இல்ல. அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், இவ்வளவு தூரம் அன்போட இந்த ஆட்டுக்குட்டி இருக்குன்னா இந்த ஆட்டுக்குட்டிக்கு அன்பை கத்து கொடுத்தது யார்? யோசிச்சிருப்பாரு, வச்சிருப்பாரு. யாரா இருக்கு? கண்டிப்பா நம்மள மாதிரி ஒரு மனுஷன். அப்ப நம்மள மாதிரி ஒரு மனுஷன் கத்து கொடுத்த ஆட்டுக்குட்டியே அப்படி இருக்குன்னா நாம எப்படி இருக்கணும்? இந்த எண்ணம் அவனுக்கு வரும். இது பரவாயில்ல, ஒரு மனுஷன் சொல்லி சொல்லி கேட்காம போனார். கடைசியா தேவன் யாரை வச்சுதான் சொன்னாரு? நம்ம கழுதையை சொல்லுவோம், ஆனா கழுதம்போம். ஆனா அந்த கழுதை தான் பேசி மனுஷனுடைய மதிகேட்டை என்ன பண்ணிச்சாமா? தடுத்து நிறுத்திச்சாமா. புரியுது உங்களுக்கு? அப்ப மனுஷனுடைய மதிகேட்டை எது தடுத்து நிறுத்திச்சாமா? கழுதை. கழுதை. இப்ப யாராவது திட்டணும், நம்ம என்ன திட்டுறோம்? கழுதை. இப்ப அந்த கழுதை சொல்லுது, நான் கழுதை தான், ஆனா நான் பழைய குணலட்சணத்து உள்ளக்குள்ள இருக்குது. நீங்க மாறினதால தான் நான் மாறி இருக்கேன். நீங்க மட்டும் மாறுங்க. இப்ப நாங்க என்ன பண்றோம்னு பாருங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு மிருகங்கள் எல்லாம் சேலஞ்சு கட்டிட்டு உட்காந்துருக்குது. யாருக்காக தெரியுமா? நம்ம மாறுறதுக்காக. ஊரெங்கும் பஞ்சம், யாரையுமே அனுப்ப முடியாது சாப்பாடு கொண்டு போறதுக்கு. ஊரெங்கும் பஞ்சம். இப்ப தேவன் ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்க நினைக்கிறாரு. சாப்பாடை மனுஷக்கிட்ட கொடுத்து அனுப்பினா என்ன ஆகும்? போற வழியே சாப்பிடுவான். ஏன்னா அவனும் பசியில் இருக்கிறான். இப்ப யார்கிட்ட கொடுத்து அனுப்பினா கரெக்டா இருக்கும்? வாசிங்க 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். இந்த மாதிரி இந்த வார்த்தை கேட்கறது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நறுக்குன்னு வலிக்கும்ல இருதயத்துல. உன்னை போஷிக்க நான் யார் கட்டளையிடுவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் சொன்னா காக்கா நான் சொன்ன மாதிரி கேட்குங்கிற மனுஷனுக்கு. இதே மனுஷன் வச்சு சொல்ல முடியுமா தேவன்? நீங்க போ, அவன் நான் சொன்ன மாதிரியே கேட்பான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னைக்கு மிருகங்கள்லாம் சேர்ந்து பழைய விஷயத்தை நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்குது? இப்ப நினைவு ஊட்டிட்டு இருக்கு. தேவன் இதோட நிறுத்தல, மறுபடியும் மனுஷன் மேல கொண்டு வரணும்ல. இதோட நிறுத்தல. பைபிள்லயே அவனை யோசிக்க வைக்கிறதுக்கு அவனுக்கு மிருகங்களை வச்சு எல்லாத்தையும் சொல்றாங்க. உலக ராஜ்யங்களை தேவன் எதை வச்சு சொல்லியிருக்காரு? என்னென்ன மிருகம் சொல்லுங்க. முதல்ல தானியேல் பார்த்த கனவு. முதல் வந்த மிருகம் எதுக்கு ஒப்பா இருந்துச்சு? சிங்கத்துக்கா? டக்குனு சொல்லுங்க. சிங்கத்துக்கு ஒப்பா இருக்கு. ரெண்டாவது வந்த மிருகம் சவுண்ட் உள்ள போறதுனால என்ன அர்த்தம்? மூணாவது மிருகம் தெரியாதுன்னு அர்த்தம். கரடிக்கு ஒப்பா இருந்துச்சு. மூணாவது மிருகம் சிறுத்தைக்கு. நாலாவது மிருகம் அந்த மிருகத்துக்கு பேரே இல்லை, ஆனா அது ஒரு மிருகம். ஏன் தேவன் ராஜ்யங்களுக்கு மிருகம் பேர் வைக்கிறாரு? யோசிங்க. நம்ம யோசிக்கணும். அதுக்கு தான், வேற ஒண்ணும் இல்லை. ராஜ்யங்கள் முன்னாடி வந்தீங்களா? அங்கேயே பார்த்துருக்காங்க. ராஜ்யங்கள் எல்லாம் மிருகங்களாக தேவன் கருதுறார். கரெக்டா? அதனால ராஜ்யங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்காரு? மிருகங்கள். இப்ப சபையின் பிள்ளை, ஒரு திருச்சபையின் பிள்ளை, ஒரு சகோதரனோ சகோதரியோ இதை கேட்கும்போது என்ன ஃபீல் பண்ணும்? என்ன ஃபீல் பண்ணும்? எல்லா ராஜ்யமும் எனக்கு கீழே தான். கரெக்டா என்ன சொல்றது? இப்ப நம்ம திருச்சபையின் பிள்ளைகளா இருந்தா இந்த ராஜ்யத்திற்கு மேற்பட்டவர்களா, இந்த ராஜ்யத்துக்கு கீழ்பட்டவர்களா? நம்ம ரெண்டுதான் சாய்ஸ், அவ்வளவுதான். நம்ம இந்த உலக ராஜ்யங்களுக்கெல்லாம் மேல இருக்கவங்களா கீழே இருக்கவங்களா கேட்டேன்? மேல இருக்கிறவங்க. இப்ப தேவன் சொல்றாரு, அந்த உலக ராஜ்யங்களுக்கு உள்ளதான் நீங்க இருக்கிறீங்க. ஏன்னா உங்க நிலைமை இன்னும் என்ன ஆகல? மாறல. உங்க நிலைமை மாறலைங்கிறத உங்களுக்கு ராஜ்யத்துக்கு கூட மிருகங்களுடைய பேரை வச்சுதான் சொல்றேங்க. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், நம்ம மிருகங்கள் கண்ட்ரோல தான் இருக்கிறோம். சிஸ்டர்ஸ், இப்ப நம்ம மிருகங்களுடைய கண்ட்ரோல் இருக்கிறோமா இல்லையா? அடுத்து போட்டுமா? இது ஒரு நாடு. என்ன நாடு? அவ்வளவுதான். ஓகே, பரவாயில்ல. இது வந்து ரஷ்யா. கரடி. இது என்ன நாடு? இல்ல, இங்க கழுகுகள் இருக்கு. எப்படி அமெரிக்கா பின்னாடி இருக்குதாமா? அடுத்தது இது என்ன நாடு?
பிரிட்டன். இது என்ன நாடு? நம்ம நாடு. இப்ப சொல்லுங்க, நம்ம மிருகங்கள் கண்ட்ரோல் இருக்கிறோமா? மிருகங்கள் நம்முடைய கண்ட்ரோல் இருக்கா? புரியுதா? ஏன் தேவன் ராஜ்யங்களுக்கெல்லாம் மிருகம் பேர் வைக்கிறாரு? மனுஷன் வச்சுட்டான் ஒவ்வொரு ராஜ்யத்துக்கு பேரு. உலக நாடுகள் எல்லாத்துக்குமே நீங்க மிருகங்களுடைய பேர் தான். கரெக்டா நான் சொல்றது? மிருகங்களை போட்டா ராஜ்யங்கள் தெரியுது அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க ஸ்டில் எதுக்குள்ளதான் இருக்கிறீங்க? உலகத்துக்குள்ளதான் இருக்கிறீங்க, மிருகங்களுக்குள்ளதான் இருக்கிறீங்க. ஆனா நீங்க எங்க இருக்க வேண்டியவங்க? இருக்கு. இதனாலதான் தேவன் எல்லா இடத்துலயும் ராஜ்யங்களை பத்தி சொல்லும் போதெல்லாம் எதை யூஸ் பண்றாரு பாத்தீங்கன்னா, மிருகங்களுடைய பெயர்களை அவர் என்ன பண்றாருன்னா யூஸ் பண்றாரு. புரியுதா உங்களுக்கு? இது அடுத்த பாயிண்ட் போலாமா? ரொம்ப அதிகமா நம்ம வீட்டுல குழந்தை குறும்பு பண்ணுது. அந்த குழந்தையை மிரட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? குறும்பு பண்ற குழந்தை, நல்லா இருக்கிற குழந்தைய பத்தி நான் பேசுறேன். குறும்பு பண்ற குழந்தைய சாப்பிட மாட்டேங்குது, அடம் பிடிக்குது. என்ன பண்ணுவோம் நம்ம? பூச்சாண்டி காரணம். எப்படி காப்ப பூச்சாண்டி? எப்படி சொல்லுவோம் தெரியுமா? ஒருத்தர் வருவான், அப்படித்தானே? ஒருத்தர் வருவான், எப்படி இருப்பான்? பயங்கரமா இருப்பான். அந்த குழந்தை அப்படியே கண்ணை விரிச்சு பார்க்க, அப்படியே வாய் உள்ள சாப்பாடு விட்டுருப்போம். அதே மாதிரிதான் நம்ம குறும்பு பண்ணும்போது தேவன் எதை காமிச்சு தெரியுமா மேட்டுறாரு? லேவியா தான். இந்த மாதிரி ஒரு மிருகம் இருக்கா உலகத்துல? இப்படி ஒரு மிருகமே கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மிருகம் இருக்கிற மாதிரி தேவன் காமிக்கிறாரா இல்லையா? எதுக்கு? நீ சரியில்லை, முதல்ல நீ ஒழுங்கா இல்லை, இந்த மிருகம் அடிச்சு சாப்பிட்ற மாதிரி உன்னை அடிச்சு சாப்பிட்ற. நீ மிருகங்களோட மேல இருக்க வேண்டியவன். மிருகங்களை வச்செல்லாம் உன்னை மிரட்டுற கண்டிஷன் ஆகி போச்சுப்பா. பிகமோத்து அந்த பிகமோத்தை பார்த்தா படம் எடுத்துருக்காங்க இப்பெல்லாம், டைனோசரஸ் அப்படிங்கிற பேரை வச்சு. ஸோ இதெல்லாம் எதுக்காக தேவன் பைபிளில் காமிக்கிறான்னா, இது நல்ல விஷயத்துக்காக காமிச்சாரு. இது வந்து உன்னை வந்து வேட்டையாடும், உன்னை வந்து சாப்பிடும் அப்படின்னு சொல்றது எதுக்காக? நீ மாறு முதல்ல. அப்ப தேவன் வந்து நம்ம கொடுக்குற எல்லா அட்வைஸையும் யாரை வச்சு கொடுக்க வேண்டிய கண்டிஷனுக்கு போயிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, மிருகங்களை வச்சு கொடுக்க வேண்டிய கண்டிஷனுக்கு போயிட்டாரு. பட் இது ரொம்ப நாள் நீடிக்காது. எப்படி மனுஷன் மேல இருந்தா மிருகங்கள் கீழ் இருந்துச்சு, அன்பளையும் கட்டுப்பாட்டிலையும். ஆனா மனுஷன் கீழே வந்தான், மிருகங்களோட ஒப்பாயிட்டான். மறுபடியும் தேவன் மனுஷனை மேல கொண்டு போறதுக்கு அவனுக்கு மிருகங்களை வச்சே பாடம் போட்டுறாரு. ரைட்? அடுத்தது இந்த கண்டிஷன் இப்படியே போகாது. அடுத்தது மிருகங்களே மேல வரப்போகுது. எப்ப? கிறிஸ்துவுடைய ராஜ்யம். இதுக்கு லிட்டரல் மீனிங் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்கு. ஆனா லிட்டரலா மிருகங்கள் இப்படித்தான் இருக்கும், எந்த மாற்றம் இல்லை. கிறிஸ்துடைய ராஜ்யத்துல வாசிக்கலாம். ஏசாயா 11:6. ஏசாயா 11:6 முதல். அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும். இத மனிதர்களை கம்பேர் பண்றப்ப ஓனாய் மாதிரி புத்தி இருக்கிறவங்க ஆட்டுக்குட்டி மாதிரி புத்தி இருக்கிறவங்களோட சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மீனிங் எடுத்துக்கலாம். பட் இப்ப விலங்குகளை மட்டும் நம்ம கம்பேர் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்து இருக்கும். அப்ப மிருகங்கள் என்ன ஆயிரும்? ஒன்னாயிரும். மிருகங்கள் என்ன ஆயிரும்? ஒருமித்து இருக்கும். அப்படி என்ன அர்த்தம்? ஒரே கருத்துக்குள்ள அது எல்லாமே வந்துடும். அப்ப என்ன பண்ணாது? ஒன்னை இன்னொன்னு என்ன ஆகாது? தாக்காது. ஒன்னை இன்னொன்னு தாக்காதனாலே கண்டிப்பா யாரோ ஒருத்தரை பார்த்து தான் அது பழகும். அதே மாதிரி ஒன்னை இன்னொன்னு தாக்காம இருக்கிறப்ப அந்த மிருகங்களுக்கு மேல ஒரு எஜமான் இருந்தார். இருந்தாரா? யாரு? பழசு. யாரு? ஆதாம். ஒட்டுமொத்த முதலாம் உலகம் சொல்லாம சொல்ல முடியாதா? அதே மாதிரிதான் நாளைக்கு ராஜ்யத்துல மனிதர்கள் தான் விலங்குகளை வழிநடத்துவாங்கிறதுக்கு இந்த வசனம் ப்ரூஃப். யார் இந்த மிருகங்களை பூரா கோஆர்டினேட் பண்ணுவான்? இப்ப வாசிங்க. ஒரு சிறு பையன் அவைகளை என்ன பண்ணுவான்? நடத்துவான். இதை வந்து சபையோட நம்ம மெர்ஜ் பண்ணி படிப்போம் ஆவிக்குரிய அர்த்தத்துல. ஆனா மனுஷன் தான் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க போறாங்கிறது தெரிஞ்சிருச்சா இல்லையா நமக்கு? அப்ப மனுஷன் தான் ஒருங்கிணைக்க போறான்னா மனுஷன் மிருகங்களுக்கு இப்ப எதை கத்துக் கொடுக்கணும்? அன்பு. இப்ப மனுஷன் மிருகங்களோட எப்படி இருக்கிறான்? இப்படி இருக்கிறான். இப்ப மனுஷன் என்ன ஆகணும்? மேல போகணும். அப்ப மனுஷன் மேல போகணும்னா இப்ப யார் கத்துக்கணும்? மிருகங்களா மனுஷனா? மிருகமா? மிருகம் கத்துக்க வந்து நம்ம வீட்டுல மனுஷன் தான் மேல போகணும். அப்பதான் மனுஷனால அவைகளை என்ன பண்ண முடியும்? நடத்த முடியும். ஒருவேளை இந்த வசனத்துல அந்த பையங்கிறது ஒரு மனுஷன் வச்சுக்கலாமா? ஒரு மனுக்குலம். அந்த மனுக்குலமே சண்டை போட்டு இருந்துச்சுன்னா மிருகம் ஒன்னோட ஒண்ணு கூடி இருக்குமா? அப்ப மனுஷன் என்ன ஆகணும்? ஒன்னாகணும். அப்படி ஒன்னானா 7ஆம் வசனம் வாசிங்க. 7ஆம் வசனம். பசுவும் கரடியும் கூடி மேயும் அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். அந்த பையன் அவனோட டேலண்ட் அது. அவைகள் எல்லாத்தையும் ஒண்ணா வச்சிருக்காங்க, கோஆர்டினேட் பண்றான். அவனுடைய கேரக்டர் அது. சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். வெரி கிளியர். திங்கித்தான் போகுது, எந்த மாற்று கருத்தும் இல்ல. அடுத்தது 8ஆம் வசனம். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பாம்பு ஒண்ணுமே பண்ணாது. பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். சோ ஒரு அருமையான கோஆர்டினேஷன் வரப்போகுது. எப்போதுன்னா அப்போது. அப்ப உலக, அதாவது மிருகங்களுக்குள்ள இந்த கோஆர்டினேஷன் வரணும்னா
அதுக்கு மனுஷன் முதல்ல அந்த கோஆர்டினேஷனுக்குள்ள வரணும். இந்த பிக்சர்ல அந்த மனுஷன் வேற யாரும் இல்லை, அந்த சின்ன பையன். கரெக்டா? ஒரு சின்ன பையன் தான் அவைகளை என்ன பண்ணுவான், வழி நடத்துவான். ஸோ ஸ்பிரிச்சுவல் மீனிங் கம்ப்ளீட்லி வேற. ஆனால் ராஜ்யத்துக்குள்ள மனுஷன் தான் இதை பண்ண போறாங்கிறத ரொம்ப அழகா காமிச்சிச்சுன்னா, இப்போ இந்த பையன் இருக்கிற நிலைமைக்கு நம்ம எல்லாம் வந்தாச்சான்னு கேட்குறேன். நம்ம எல்லாம் சொல்றது வந்து ஒட்டுமொத்த மனுக்குளம் வந்தாச்சா? வரல. வரணுமா வேண்டாமா? அதைத்தான் யாக்கோபு சொன்னார். எப்படி சொன்னார்னா, இப்போ மனுஷன் விலங்குகள் எப்படி இருக்காங்க, ஒன்னா இருக்காங்க. இப்போ மனுஷன் மேலே போகணும்னா இப்போ மனுஷனுடைய கேரக்டர், சுபாவம் மிருகங்களுடைய சுபாவத்தை அடக்கணும். இதுதான் படிச்ச ஆதார வசனமா வாசிக்கலாம் பாருங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படும். அடக்கப்படும் என்ன டென்ஸ்? ஃபியூச்சர் டென்ஸ். அடுத்தது அடக்கப்பட்டதும் உண்டு, அது என்ன டென்ஸ்? அப்ப பாஸ்ட் டென்ஸ்ல அடக்கப்பட்டிருந்துச்சு, ஃபியூச்சர் டென்ஸ்ல அடக்கப்படும். இப்ப ஈக்குவலா இருக்கு. சரியான பாயிண்ட், சரியான பதில் தான். ஈக்குவலா இருக்கு. அப்படின்னு இப்ப யார் மாறணும்? மனுஷன் தான் மாறணும். என்ன மாறணும்? அடக்கணும். எதை அடக்கணும்? மிருகங்களை அல்ல, மிருகங்களுடைய சுபாவத்தை அடக்கணும். இந்த அடக்கணும் அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஆங்கில வேர்டு டேர்ம்டு, TAMED, டேர்ம்டு. அந்த டேர்ம்டுங்கிற வார்த்தையினுடைய ஹீப்ரு கிரீக் வேர்டு எடுத்து அதுக்கு மீனிங் பார்த்தா டு டேம். டு டேம், அடக்கப்படுறதுங்கிறதுக்கு டேம். டேம்னா என்ன? முதல்ல டேம் எதுக்கு? மனுஷன் மிருகங்களை டேம். தமிழ்ல வந்து அடக்க வைக்கிறது. இந்த டேம்ங்கிற வார்த்தைக்கு ஒரிஜினல் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணிய வைக்கிறது. அடக்கிறதுக்கும் பணிய வைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? பணிய வைக்கிறது என்ன அர்த்தம்? அவன் முதல்ல பண்ணி காமிச்சு அதை பண்ண வைக்கணும். அப்ப மிருகங்களை கம்ப்ளீட்டா ஒருங்கிணைப்புக்குள்ள கொண்டு வரணும்னா இது ஒரு சாதாரண வேலை தான். மனுஷனுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், அவன் முதல்ல ஒழுங்கா இருந்து காண்பிக்கணும். அப்ப மிருகங்களை மனுஷன் என்ன பண்ண வைக்கணும்? பணிய வைக்கணும். மனுஷன் மிருகத்தை பணிய வைக்கிறதுக்கு என்ன காமிக்கணும்? அன்பு காமிக்கணும். ரைட்? அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்லயும் அன்பு முக்கியம். கரெக்டா? பிரசன்ட் டென்ஸ்லயும் அன்பு முக்கியம். ஆனால் இல்லை, மனுஷனுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால மிருகங்களுக்கு கம்மியா போச்சு, ஈக்குவல் ஆகி போச்சு. ஃபியூச்சர் டென்ஸ்ல அன்பு தான் எல்லாத்தையும் மாற்ற போகுது. அப்ப விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இது மூணுல எது பெருசு? வாசிங்க ஒரு நிமிஷம், வாசிச்சல எல்லாருமே வசனத்தை. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. இப்ப சொல்லுங்க, ஏன் பெருசு அன்பு? ஏன் அன்பு பெருசுனா, அன்பு மனுஷனை தேவன் உருவாக்கின நாள் இருந்து இந்த உலகம் எத்தனை நாள் தொடர்ந்து இருக்க போகுது இல்லையா, அந்த தொடர்ந்து இருக்க போற காலப்பகுதி வரைக்கும் கட்டாயமா எது தேவைன்னா அன்பு தேவை. அப்படி உலகத்தினுடைய கடைசி உலகம் எல்லாம் தாண்டி யுகாயுகத்தில இருக்க போற அன்பு இப்ப நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம்? சூப்பரா இருக்கும். புரியுது உங்களுக்கு? அப்படின்னா அன்பு மட்டும் இருந்துச்சுன்னா போதும், எல்லாத்தையும் சாதிச்சிடலாம். ரைட்? இன்னைக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அன்பு மட்டும் இருந்தால் எல்லாத்தையுமே மிருகங்களையும் பணிய வைக்கலாம். அதான் நம்முடைய சுபாவம், அதான் நம்முடைய சுபாவம். சரி, இந்த வசனத்துக்கு அப்படி விளக்கம் சொல்லுங்க. 1 பேதுரு 4:8 வந்துருச்சு. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப என்னையும் நித்தின் பேரையும் சொல்லுது வசனம். நீங்க 2 பேரும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் எப்படி இருங்க இருந்தா என்ன ஆகும்? அடுத்த லைன் போயிட்டீங்க. நான் பிராக்டிக்கலா கேட்கிறேன். நானும் அவரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஊக்கமான அன்புடையவர்கள் என்னன்னு கேட்கிறேன். எல்லாம் கரெக்ட். நாங்க 2 பேரும் காண்பிக்கிற அன்பை பார்த்து மற்றவர்கள் மாறுவாங்களா, மாற மாட்டாங்களா? மிருகங்கள் மாறுமா, மாறலாம். அதான் கடைசி லைன் படிங்க. அன்பு திரளான பாவங்களை மூடும். எப்பேற்பட்ட பாவத்தை அன்பு ஒண்ணுமில்லாம ஆக்கிடும். உதாரணம் கூறுங்க. இப்ப பாத்துக்கோங்க, தாவீது எவ்வளவு பெரிய பாவம் ஒண்ணுமில்லாம பண்ணிச்சு பாருங்க இந்த அன்பு இல்லையா? என்னை கேட்டா இன்னொரு விளக்கம் கூட கொடுப்பேன். அன்பு திரளான பாவங்களை மூடும். இதுதான் மேல ஒரு பிக்சர் வந்துருக்கு பாருங்க. அதான் அது என்ன பிக்சர்? அதான் தெரியும். அது ஒரு கருத்து இருக்கு. அன்பு திரளான பாவங்களை மூடுங்கிற கான்செப்ட் அதுக்குள்ள இருக்கு.
கரெக்ட். பாவம் யார்கிட்ட இருக்கு? இப்ப ஆதாம் கிட்ட. அதான் நிர்வாணம். கரெக்டா? அந்த நிர்வாணங்கிற பாவத்தை மூடுறதுக்கு தேவன் ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சு கொடுத்தாரா இல்லையா? அந்த ஆட்டுக்குட்டி எப்படி செத்துருக்கும்? என் எஜமானுடைய பாவத்தை மூடுறதுக்கு தேவனுக்கு நான் இருக்கேன். அது ஒரு அன்பா இல்லையா? அந்த அன்பு தன்னை ஒப்புக்கொண்டதுனாலதான் திரளான பாவத்தை அது என்ன பண்ணிருக்கு? இப்ப மூடி இருக்கு. இது லிட்டரலாகவும் எடுத்துக்கலாம், ஸ்பிரிச்சுவலாகவும் எடுத்துக்கலாம், இன்னும் ஸ்பிரிச்சுவலாகவும் எடுத்துக்கலாம். எப்படி தெரியுங்களா? இப்ப நான் ஒரு பாவத்தை ஒரு பிரதருக்கு பண்ணிட்டேன். இப்ப அது எப்படி கேன்சல் பண்றது? பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கு. என்ன ஃபார்மாலிட்டி? பாவத்துக்கு என்ன செலுத்தலாம்? பலி. யாரை செலுத்தலாம்? யார் பாவம் பண்ணாங்களோ அவங்க பிடிச்சி பலி செலுத்தலாம். கரெக்டா இல்லையா? ஓ, எது செலுத்தணும்? மிருகம். அந்த மிருகம் எப்படி போகும் பலி செலுத்துறப்ப? மாட்டிட்டேன் அவங்ககிட்ட நானு. சான்சில் அவர் பலி செலுத்தக்கூடிய மிருகங்களுடைய ஹேபிட்டை பாருங்க. அவர் பலி செலுத்துறதுக்கு ஜேவன் சூஸ் பண்ணி கொடுத்த எல்லா மிருகத்துடைய ஹேபிடேஷனும் மனம் உவர்ந்து பலியாகும். அதுக்கு நல்லா தெரியும் ஒரு நாள் செத்துருவோம். ஆனா நான் சாகும்போது ஒரு அர்த்தம் இருக்குன்னு நினைச்சு சாகுது அந்த மிருகம். எப்படி சாகுதுன்னா, என்னை யார் கூட்டிட்டு போறாரோ அவர் என் எஜமான். அந்த எஜமான் அவருடைய பாவத்தை தேவன் போக்குறதுக்கு நாம் பலியாகிறதுக்கு என் வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு. அப்படின்னு அந்த ஆட்டுக்குட்டி நினைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆட்டுக்குட்டி பலி ஆயிடுச்சுன்னா யாருடைய பாவம் மன்னிக்கப்படும்? யாருடைய பாவம் மன்னிக்கப்படும்? யார் பாவத்துக்காக பலி செலுத்துறாங்க அவருடைய பாவம் மன்னிக்க. திங்க் பண்ணி பாருங்க. பலியாகிற ஆட்டுக்குட்டிக்கு எஜமான் மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னா, இந்த மிருகத்துக்கெல்லாம் எஜமானுக்கு எவ்வளவு அன்பு இருக்கணும்? மூச்சு வாங்குது. அந்த எஜமானுக்கு எவ்வளவு இருக்கும்னா, அந்த எஜமானுக்கு அன்பு மாத்திரம் தான் இருக்கணும். வாசிக்கலாம் வசனம். யோவான் 15:13. யோவான் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும். தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும். இந்த ஆட்டுக்குட்டிக்கு இது பொருந்துமா? பொருந்தல. தன் சிநேகிதருக்காக, தன் எஜமானுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருத்தர்கிட்ட கூட கிடையாது. இந்த அன்பு ஒருத்தர்கிட்ட கூட கிடையாதா? அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருத்தர்கிட்டயுமே கிடையாது அந்த அன்பு. இருக்கு. எங்கேன்னு கேட்டா வம்பிட்டு இருக்கு உள்ள போது. நம்ம கிட்ட இருக்கணுங்கிறதா இயேசு கிறிஸ்துடைய விருப்பம். இந்த ஆட்டுக்குட்டி கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். இது வேற ஒண்ணு இல்ல. எகிப்து தேசத்துல இஸ்ரேல் ஜனங்கள் வீட்டில் அடிக்கப்பட்ட ஒரு விலங்கு, ஒரு டொமஸ்டிக் அனிமல் இல்லையா? அந்த ஆட்டுக்குட்டிய வீட்டு தலைவர் எத்தனாம் தேதி தெரிந்து கொள்ளணும்? 10ஆம் தேதி. எத்தனாம் தேதி அடிக்கணும்? இந்த 4 நாள் கேப் எதுக்குன்னு தெரியும் இல்லையா? இந்த ஆட்டுக்குட்டி நல்லா வீட்டில் இருக்கணும். என்ன ஆயிரும்? பழகிரும், பழுதில்லாம ஆயிரும். பழகிரும், பழுதில்லாம ஆயிரும். இந்த 4 நாள் அந்த ஆட்டுக்குட்டி அந்த வீட்டில் தன்னை ஒரு மகனாக இணைத்துக் கொள்ளுமா கொள்ளலாம்? அது அப்படிதான் நினைச்சுக்கோ. வீட்டில் நம்மளும் ஒரு பிள்ளை அப்படின்னு நினைச்சுக்கோ. 4 நாள் வீட்டில் ஒரு பிள்ளையா வளர்ந்த ஒரு பிள்ளைய அந்த வீட்டு தலைவர் வெட்டுறதுக்கு கத்தி வாங்குறப்ப அந்த ஆட்டுக்குட்டிங்கிற அந்த பிள்ளை திமிருமா? என்னை வெட்டாதீங்கட்டு என்ன பண்ணும்? வெட்டுங்க. ஏன்னா என்னை வெட்டினா தான் என் தம்பி காப்பாற்றப்படுவான். என் தம்பியா? தலைப்பிள்ளை. என்னை வெட்டினா தான் எங்க அண்ணன் காப்பாற்றப்படுவார். ஸோ இந்த குடும்பம் காப்பாற்றப்படணும்னா நான் சாகிறதுக்கு தயார். ஏங்க இந்த மிருகத்துக்கே எவ்வளவு அன்பு இருக்குன்னா, இந்த மிருகத்துக்கெல்லாம் அன்பை சொல்லிக் கொடுக்க போகிற நமக்கு அன்பு எவ்வளவு இருக்கும்னு ஒரு கேள்வி யோசிச்சு பார்த்தா இப்பதான் தெரியுது. நம்ம அநேக விஷயங்களை யார்கிட்ட இருந்தா கத்துக்கணும். நம்ம அன்புன்னு எதிரி நினைச்சிட்டு இருக்கிறோம். ஃபோன் பண்ணி பேசுறது அன்பு. பட் அதெல்லாம் சாதாரண உலக ஜனங்கிட்ட கூட இருக்கு. சாதாரண உலக ஜனங்கிட்ட கூட இருக்கு. ஒன்னா போய் சாப்பிட்றது, ஒன்னா ஒரு இடத்துக்கு போறது, இட்ஸ் ஆல் நீடட். எல்லாம் தேவைதான். ஆனா இந்த தேவையான இந்த அன்பு மட்டும் நம்மளை நம்முடைய ஒரிஜினல் சுபாவத்துக்கு கொண்டு போகாது. அன்புல நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? அதுக்கு வாங்கியிருக்கோம். சண்டே கூட சப்ஜெக்ட்ல பார்த்தோம். உங்களுடைய அன்பு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 22ல இல்லை 22 கேட்பேன். மாயமற்ற அன்பு. இங்க சொல்லப்படுற அன்பு பரிசுத்தமுள்ள அன்பு. வாசிக்கலாம் பாருங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். அன்பில் அது அன்புல பரிசுத்தமா இருக்கிறது. நம்ம பரிசுத்தமா இருந்தா பார்த்தாதா? நம்ம அன்புல வேற பரிசுத்தமா இருக்கணுமா? கட்டாயமா தேவை. அன்புல பரிசுத்தங்கிறது என்ன தெரியுங்களா? அதுக்கு மேல ஒரு சுத்தமான அன்பு கிடையவே கிடையாது. அந்த ஸ்டேஜ் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். சரியான பாயிண்ட். இதெல்லாம் தேவன் ஆல்ரெடி டிசைடட்.
எப்பன்னு கேட்டால் உலக தோற்றத்துக்கு முன்னாடி கிறிஸ்துவுக்குள் நம்ம தெரிந்து கொண்டதுடைய அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய அன்பு தான். நம்முடைய அன்பு பரிசுத்தமுள்ளதாகவும் குற்றமில்லாததாக இருக்குங்கிறதுனால தான் தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த ஒரு கேரக்டர் போதுங்க, மற்ற எல்லா கேரக்டர் என்ன பண்ணா நம்ம கூட கொண்டு சேர்த்திடும் இல்லையா? ஆவியின் கனிகள் கூறுக அன்பு. ஏன் முதல்ல கொண்டு வந்து அன்பு வச்சார்? கம்ப்ளீட்டா எல்லாமே அது மூலியமா தான் வருதுங்கிறத நம்ம தெளிவா பார்க்கணும் இல்லைங்களா? அதனாலதான் அப்போஸ்தலர்கள்லாம் அவங்க மரிக்கக்கூடிய காலத்துல அவங்க ஏற்படுத்தின சபைகளுக்கும் அந்த சபையில் இருக்கிற ஜனங்களுக்கும் ஒரு சிலர்லாம் மனசுக்குள்ள நல்லா பதிஞ்சிருப்பாங்க. அவங்களுக்குள்ள லெட்டர் எழுதுனாங்க. இதை கூட படிச்சாங்க சமீபத்தில். அந்த லெட்டர்லாம் எடுத்து படிச்சு பார்த்தா அந்த பரிசுத்தமுள்ள அன்பு கண்ணார தெரியுங்க. அதான் ஆச்சரியம். இது என்ன காட்சி? இது எதுக்காக போட்டேன்? ஒன்றும் இல்லை, நம்ம தான் சொன்னோம். இப்போ மனுஷன் மிருகங்கள் எப்படி இருக்காங்க? ஒன்று இருக்காங்க. இந்த காட்சியில் அப்படியே இருக்கு. இந்த காட்சியில் யார் மேலே போயிட்டா? தானியேல் மேலே போயிட்டாரு. சிங்கங்கள் அங்கேயே இருக்கு. சிங்கம் கீழே போட அங்கேயே இருக்கு. இப்போ மனுஷன் மேலே போடணும்னே அது சுபாவம் மாறுதா இல்லையா? இப்போ சிங்கத்துடைய சுபாவத்தை மாத்துறது யார்? தானியேல். இப்போ எல்லா மிருகத்துடைய சுபாவத்தை மாற்ற போறது யார்? என்ன இருக்கும் நம்மகிட்ட? இதைத்தான் படித்தோம். சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழ் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. வாசிக்கலாம் பாருங்க. யோவான் எழுதின லெட்டர். இன்னும் அதுக்கு நிறுவனம் தனியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். 2 யோவான் 3 யோவான் தான் பார்த்தோமா? சரி, ஓகே. 2 யோவான் வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த அன்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க இந்த வசனத்துக்குள்ள. 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல், பிதாவாகிய தேவனாலும் பிதாவாகிய குமாரனாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. சத்தியத்தோடும் அன்பு வரமாட்டேங்குது பாத்தீங்களா ஸ்பீடா? சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பது. அப்போ முதல் லெட்டருடைய ஃபர்ஸ்ட் பாயிண்டே யோவான் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்றாருன்னா, சத்தியம் அப்படிங்கிற விஷயம் அன்பு இல்லாம உங்களுக்குள்ள இருக்காது. வெரி கிளியர். ஸோ சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. அடுத்தது 2 யோவான் 1:4 4ஆம் வசனம், பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். சத்தியத்தில் நடக்கிறத கண்டா இவருக்கு என்ன சந்தோஷம்? சத்தியத்தில் நடக்கிறது என்ன? அதான் சந்தோஷம். இப்பதான் படிச்சோம். சத்தியத்தோடும் அன்போடும் உங்களுக்கு எல்லாமே இருப்பதாகன்னு சொன்னார். அப்ப ஒரு மனுஷனால அன்பு பூர்ணமா காமிக்க முடியுதுன்னா அது யாரால மட்டும்தான் காமிக்க முடியும் பாத்தீங்கன்னா சத்தியத்தில் நடப்பவர்களால் மட்டும்தான். மற்ற ஜனங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் பெருசாவே தெரியாது. சோ உங்கள் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறதை கண்டு நான் மிகவும் என்ன பண்ணேன்? சந்தோஷப்பட்டேன். இந்த ஒன்றை மட்டும் செய்யுங்க, நீங்க கம்ப்ளீட் நியாயப்பிரமாணத்தை முடிச்சாச்சுன்னு யோவான். வாசிங்க 5ஆம் வசனம். 5ஆம் வசனம், இப்பொழுதும் அம்மாளே நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல். அப்ப ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டுங்கிறது புது கற்பனை எல்லாம் கிடையாது, ஏற்கனவே இருக்கிறதா. எப்ப எழுதி இருக்கிறது? எது முதல்? ஆதி முதல். எது முதல்? ஆதியாம முதல். ஆதியாம முதல் எது முதல்? ஆதாம் முதல். ரைட். வாசிங்க. ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். வாட் இஸ் லவ்? டெஃபினிஷன் கொடுக்கிறார் பாருங்க. அடுத்த வசனம் 6ஆம் வசனம், நாம் அவருடைய கற்பனைகளின்படியே நடப்பதே அன்பு. முடிச்சிட்டாரு கிளியரா. இப்ப சொல்லுங்க, நமக்கு அன்பு காமிக்கிறது ஈஸியா இல்லையா? ஏங்க நீங்க தலையாடுறது கூட இங்க தெரியுது எனக்கு. அன்பு காமிக்கிறது ஈஸியா இல்லைன்னு கேட்டேன். ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லையா? ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா அது ஈஸியா நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அதான் பிரச்சனை. ஈஸியா நம்ம எடுத்துக்கிறது இல்லை. ஒரு சகோதரன் சொல்றாரு, உதாரணத்தை சொல்றேன், யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. லாக்டவுன் பீரியட்ல ஒரு சகோதரன் சொல்றாரு, என்னை யாருமே போன் பண்ணி விசாரிக்கல. இப்போ ஒரு அன்பை எதிர்பார்க்கிறாரு. உதாரணத்துக்காக சொல்றேன், என்னை யாருமே போன் பண்ணி விசாரிக்கல, நான் என்ன ஆனேன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் எதிர்பார்க்கறது அன்பான்னு கேட்குறேன். அவர் எதிர்பார்ப்பது அன்பல்ல, அதுக்கு பேரு சுயநலம். ரொம்ப கொஞ்சம் கம்மியாக சொல்லிட்டேன். இப்போ நான் சொல்றேன், என்னை யாருமே ஃபோன் பண்ணி என்ன பண்ணல, சரி நீங்களாம் என்ன அன்பு அன்பு அன்புன்னு வாய்களுக்கு சப்ஜெக்ட் பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு என்கிட்ட இருந்து? அன்பல்ல. அவரு நான் அன்பு காமிக்கன்னு வெயிட் பண்றேன்.
ஏன் ஏன் ஏன்னா அவருக்குள்ள ஒரு குணலட்சணம் டெவலப் ஆயிடுச்சு. அந்த குணலட்சணம் என்ன சொல்லுதுன்னா, எவனை அன்பு காமிக்காம நீ என்ன பண்ணிடாது யாருக்குமே அன்பு காமிச்சிடாது. இது கரெக்டாக கேட்குறேன். இப்படி மிருகம் இருக்குமா? கட்டாயமா இருக்காது. மனுஷன் மட்டும்தான் இருப்பாங்க. அப்போஸ் நான் இப்போ என்ன அழகா சொல்றாரு பாருங்க, அதிகமா அன்பு கூற எதிர்பார்க்கறது நான் தான், அதிகமா அன்பு கிடைக்காம போறது எனக்கு தாங்கிறது. வாசிங்க 2 கொரிந்தியர் 12:15. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ, உங்க மேல எவ்வளவு அதிகமாய் நான் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும். என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சா? நான் ரொம்ப அன்பு காமிக்கிறேன், ஆனா உங்ககிட்ட இருந்து அதுல கொஞ்சம் கூட வரமாட்டேங்குது. அதுக்காக உங்க மேல நான் அன்பு காமிக்கிறத என்ன பண்ண மாட்டேன், நிறுத்த மாட்டேன். மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்மாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். எல்லாத்தையும் நான் செலவு பண்றேன் உங்களுக்காக. ஏன் தெரியுமா? நீங்க என் மேல குறைவா அன்பு காமிச்சாலும் நான் நிறைவா காமிச்சு உங்களை நிறைவாக்குறேன். என் சுபாவத்தால ஒரு மிருகம் மாறும், என் சுபாவத்தால ஒரு சகோதரன் மாற மாட்டானா? அவர் கேட்கிறார் கொஸ்டின். சகோதரன் மாற மாட்டானா? கட்டாயமா மாறுவான். அதுக்கு பேர் தான் ஊக்கமான அன்பு, அதுக்கு பேர் தான் பரிசுத்தமான அன்பு, அதுக்கு பேர் தான் சுத்தமான அன்பு. கரெக்டா? சரி, இப்படி கேட்கற தப்பா? என்ன யாருமே ஃபோன் பண்ணி விசாரிக்கல, இப்படி கேட்கற தப்பான்னு கேட்கிறேன். பதில் சொல்ல முடியாத கேள்வியா போச்சா? தப்புதான். ஏன் பாரு, ஒரு ஃபோன் பண்ணி விசாரிக்கன்னு சொல்ற தப்பா? சரியான பாயிண்ட் தான். நீங்க ஈஸியா அவர்கிட்ட வாங்கிக்கலாம் அந்த வார்த்தையை. உங்களை ஒருத்தர் விசாரிக்கலன்னு சொல்றீங்களா, கேட்கலன்னு சொல்றீங்க, அவரை கேட்க வைக்கிற பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்குங்க. என்ன பண்ணிருக்கோம் நாம? முதல்ல நாம போட்டு விசாரிச்சிருந்தா அவர் என்ன பண்ணிருப்பாரு நம்மள? பாருங்க, இது மிருகங்களுக்கு இருக்காங்க இந்த ஹேபிட். மத்தேயு 7:12. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ, எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் ஆம். இதுதான் நியாயப்பிரமாணம், இதுதான் தீர்க்க தரிசனம். பெட்டர். என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்க மற்றவங்களுக்கு செஞ்சு பாருங்க. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும், கிடைச்சிடும். இப்போ நான் போய் ஒருத்தருக்கு செய்யணும்னா எனக்கு கண்டிப்பா என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இந்த மூன்றில் எது பெருசு? இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? ராஜ்யத்துக்குள்ள எல்லா மிருகமும் இருக்காது. படிச்ச மேல எல்லாம் ஒன்னோட ஒன்று படுத்துக்கிட்டு ராஜ்யத்தில் எல்லா மிருகமும் இருக்காது. சில மிருகங்கள் சுபாவமே தப்பு தான், அந்த மிருகமெல்லாம் ராஜ்யத்துக்குள்ள வரவே வராது. அந்த மிருகங்கள் அழிஞ்சு போகிறது நம்ம காண்பிக்கிற அன்புல தான் இருக்கு. நாளைக்கு உலக ஜனங்கள் வரும்போது கண்டிப்பா என்னென்ன மிருகம் இருக்காது? துஷ்ட மிருகம் இருக்காது. வாசிங்க ஏசாயா 35ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அங்கே சிங்கம் இருப்பதில்லை. ஆமா, எந்த சிங்கம்? கெர்ச்சிகர் சிங்கம் இருக்காது, ஆனா சிங்கம் இருக்கும். எந்த சிங்கம்? யூதராஜ சிங்கம் இருக்கும். அப்புறம் சிங்கங்கள்லாம் இருக்கும். இருக்குமா இருக்காதா? அதெல்லாம் எப்படி இருக்கும்? ஒன்னோட ஒண்ணு கூடி மேயும். அடுத்தது துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை. இந்த துஷ்ட மிருகம் என்னங்க? அப்படி ஒரு மிருகம் இருக்கா துஷ்ட மிருகத்து? ஆக்சுவலா ஏசாயா சொல்ல ஒரு விளக்கம் என்ன தெரியுமா? துஷ்டத்தனமான எண்ணங்களை உடைய மனுஷங்க இருக்க மாட்டாங்க. துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களை அதில் என்ன பண்ணுவாங்க? நடப்பார். அன்பான சகோதர சகோதரிகளே, யாராவது திட்டுறதுக்கு கூட மிருகங்கள் பேரை வச்சு என்ன பண்ணிடாதீங்க. திட்டினா என்ன ஆகும்? அந்த மிருகத்துக்கு அது தெரிஞ்சதுன்னா அது தேடி வந்து நம்மளை திட்டும். உன்னாலதான் இந்த லட்சணத்தில் இருக்கிறேன், நீ முதல்ல என்ன பண்ணு, மாறு. நீ மாறினா உன் பையன் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிடுவான்? மாறிடுவான். நீ யாரை எம்பேர் சொல்லி திட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத தேவன் கிளியரா சொல்லிட்டார் இல்லைங்களா? இப்ப பைபிள்ல எந்தெந்த விலங்குகள்லாம் நமக்கு கேரக்டரை கற்றுக் கொடுக்கறதுக்கு தேவன் வச்சிருக்காரு அப்படியே லிஸ்ட் போட்டு பாருங்க. இந்த மான் சொல்லலாம், ஆடு அது பார்த்தாச்சு ஏற்கனவே. அப்புறம் எறும்பு கிட்ட சப்ஜெக்ட் இருப்பாரு. எறும்பு கிட்ட என்ன தெரியுமா சப்ஜெக்ட்? இவ்வளவு சின்னதா இருந்தோம் தேவன் சொல்றது அப்படியே கேட்குதாமா. தன் வேலையை விட்டு மாறினதே இல்லை. நம்ம இவ்வளவு பெருசா இருந்தோம், அவ்வளவுதான், முடிஞ்சது. அடுத்தது. ஸோ இந்த மாதிரி விலங்குகளை வச்சு தேவன் ஏன் பாடம் கற்றுக் கொடுக்குறாருன்னா, யோசிங்க. நீங்க எங்க இருக்க வேண்டிய ஆட்கள், எங்க இருக்கிறீங்க? இது உலக ஜனங்களுக்கு எல்லாரும் பொருந்தக்கூடிய சப்ஜெக்டா இருந்தாலும் முதல்ல இது யாருக்கு பொருந்துன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தான். நம்ம இந்த பூமியில மனுஷனா இருக்கணும். எந்த மாதிரி மனுஷனா இருக்கணும்? ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஆதாம் தேவனால் படைக்கப்பட்டப்ப இருந்த அந்த சுபாவம் நமக்குள்ள இருக்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சப்ஜெக்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் போகிறப்ப ஏதாவது மிருகங்கள் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்?
மிருகமே கூப்பிட்டு நிறுத்தி பேசலாம் வேண்டாம். நம்மளை பார்த்தா மிருகம் கையெடுத்து கும்பிடணும். அது கையெடுத்து கும்பிடாது. தானியலை பார்த்துட்டு பேசாமல் இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி ஒரு சுபாவத்தை மாற்றணும். அதோடைய சுபாவத்தை அது மாற்றோம்னா யாரொருத்தர் அடக்கணும். அது யாரும் இல்லை, நம்ம தான். சரிங்களா? அதுக்கு ஒரே ஒரு மருந்து தான், அன்பு தான். அந்த அன்புடைய எக்ஸ்ட்ரீமுக்கு நம்ம போயிடலாம். கண்டிப்பாக தேவன் நம்ம கொடுத்த அந்த வாய்ப்பையும் பெற்றுக்கொள்ளலாம். தேவன் மாற்றுவதற்காக கொடுத்துருக்கிற எல்லா விஷயத்தையும் சுபாவத்தையும் நம்ம மாற்றலாம், கடைசியாக ஜெயிக்கலாம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நம்ம பரமபிதா கிறிஸ்துவின் மூலமாய் கொடுத்த மேலான சத்தியத்திற்கு நன்றியடிதலான புதிய ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொள்கிறோம். நம்ம அன்புங்கிற தலைப்பில் பல பாடங்களை பார்த்துருக்கோம். இன்றைக்கி தான் மிருகங்களை வச்சுட்டே தேவன் ஒரு பெரிய சத்தியத்தை நம்ம கொடுத்துருக்காரு. இதை நம்ம அனுதின வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனப்படுத்தி கொண்டு நம்மளுடைய தேவனுடைய ராஜ்யத்தில் சென்று சேர தேவன் தாவை கிருபை பாராட்டுவாங்க. இந்த நாளுக்குரிய இறைவன் கீதத்தை அன்பு சகோதரர் பிபின் அவர்கள் வாசிப்பார்கள். இன்றைய நாளுக்கான இரவின் இனிய கீதங்கள் எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். இதனுடைய விளக்கம்: ஒவ்வொருவரும் பந்தய மைதானத்தில் இடுக்கமான வாசல் வழியாய் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை தங்களை தாங்களே சோதித்து பார்ப்பார்களாக. மற்றவர்களை விட தங்களுடைய இருதய பலவீனங்களை, சரீர பலவீனங்களை நன்றாக அறிவார்கள். இந்த ஓட்டப்பந்தயத்தில் தாங்கள் எங்கே நிற்கிறார்கள் என்பதை, பந்தய ஓட்டத்தில் மெய்யாகவே ஓடிக்கொண்டிருக்கிறார்களா என்பதையும், அப்படிப்பட்ட அழைப்புக்கு தெரிந்து கொள்ளப்பட்டு ஓடிக்கொண்டிருப்பதில் பாக்கியமும் மகிழ்ச்சியும் அடைகிறார்களா என்பதையும் சிந்திக்க வேண்டும். நாம் அப்படிப்பட்ட ஓட்டத்திலே முதல் சுற்றை ஓடியிருக்கிறோம் என்ற சந்தேகம் உண்டாகுமானால், நாம் மகிழ்ந்து அதை உற்சாகத்துடன் இன்னும் வேகமாக ஓட முயற்சி செய்வோமாக. இரண்டாவது சுற்றை நாம் கடந்திருப்போமே ஆனால் நாம் இன்னும் மகிழ்ச்சியோடு தொடருவோமாக. இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம் என்று அசதியாய் இருந்துவிடக்கூடாது. நாம் மூன்றாவது முடித்துவிட்டோம் என்று எண்ணுவோமேயானால், அப்பொழுது நாம் பூர்ண அன்பிற்கு அடையாளமான நிலையில் விரோதிகளையும் நேசிக்கக்கூடிய நிலைமையில் மிகுந்த சந்தோஷமடைய காரணம் உண்டு. இந்த நிலையில் இறுதி வரை இதே விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் வெற்றி நமதே, பரிசும் நமதே. ஆயினும் அப்போஸ்தலர் சொல்லுவது போல சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க எல்லா சோதனைகளையும் சந்திக்கத்தக்கதாக சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்தவர்களாக நிற்கச் சொல்கிறார். அதனால் நாம் எவ்வித தீமையையும் எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாவோம். அப்பொழுது எல்லா வெகுமதியும் அளிக்கிறவரும் எல்லாவற்றையும் காண்கிறவருமாய் இருக்கிறவர், நல்லது, உத்தமம், உண்மையுள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிப்பாயாக என்பார். ஆமீன். இந்த கூடுகைக்கான இறுதி ஜெபத்தை அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்கள் ஏறெடுப்பார்கள். இதைத் தொடர்ந்து அறிவிப்பவர்கள் ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்கள் அறிவிப்பார்கள். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து இந்த பூமியில் உள்ள உங்களுடைய பிள்ளைகளாக எங்கள் அன்போடு வழிநடத்துவர்கள் தான் எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பரமத்தகப்பனே. அன்பின் பிதாவே, கடந்த போன காலங்கள் முழுவதும் தேவையில்லாமல் நீர் எங்களை எல்லாம் கண்ணீர் நிமை காப்பது போல காத்து வழிநடத்தும் மகா பெரிய தேவைக்காக நன்றியப்பா.
இப்பொழுதும் கூட உன்னதமான சத்தியத்தை எங்கள் அன்பு சகோதர வாயிலாக நாங்கள் கேட்டு பெற்றுக்கொண்ட தோப்பனே, சத்தியத்தை வெறுமனே கேட்கிறது மாத்திரமல்லாமல் அதை எங்களுடைய மனதில் வைத்து எங்களுடைய கிரைகள் மூலம் நாங்கள் வெளிப்படுத்த தேவன் தாமே கிருபை செய்ய வேண்டுமா என்று நினைச்சிருக்கோம் தோப்பனே. காலம் கடைசி என்பதை நாங்கள் நன்கு உணர்ந்திருக்கிறோம் அப்பா. அதிலும் விசேஷமாக அன்பு தணிந்து போகும் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் சகோதர அன்பையும் தேவன் தாமே நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை குணலட்சங்களையும் நாங்கள் வெளிப்படுத்த அன்பு தான் பிரதானமாக இருக்கிறது நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் தோப்பனே. இந்த அன்பை நாங்கள் பூரணமாக வெளிப்படுத்தி உம்முடைய ராஜ்யத்தின் புத்திரராக மாற தேவன் தாமே கிருபை செய்ய வேண்டுமா செய்கிறோம் தோப்பனே. அப்புறமல்ல உலகெங்கும் உள்ள உங்களுடைய பரிசுத்தவான்களே நாங்கள் இந்த தருணத்தில் நாங்கள் நினைவுகிறோம் அப்பா. தேவர் தாமே ஒவ்வொருவரையும் நீர் நோக்கி பார்த்து ஏற்ற காரியங்களை எல்லாம் அவர்களுக்கு வாய்க்க செய்ய வேண்டுமா என்று ஜெயிக்கும் தோப்பனே. மீதியான காலங்களும் வேலைகளும் இந்த சமூகத்தை தாழ்த்தி ஒப்படைத்து இந்த சிறிய வேண்டுதல் விண்ணப்பங்களையும் இந்த கத்தரும் ரட்சணமாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் ஏற்பட்ட நாமத்தில் ஜெயிக்கிறவங்களை அப்படின்னு பரிசுத்தம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுக்கு உண்டான அறிவிப்புகள். வழக்கம் போல் நம்முடைய மாலை கூட்டம் ஒவ்வொரு நாளும் மாலை 7:15 மணிக்கு சரியாக ஆரம்பிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை தினத்திலும் 7:15க்கு நம்முடைய சத்திய பாடங்கள் ஆரம்பிக்கும். சகோதர சகோதரிகள் அனைவரும் அதை கேட்டு பயன்படும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய ஆரோக்கியராஜ் பிரதர் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இன்னும் இருக்கார். அவரும் பூர்ண சுகம் பெற்று திரும்பி வருவதற்கு அனைத்து சகோதர சகோதரிகளும் நம்முடைய ஜெபங்களில் வேண்டிக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதே போல் நம்முடைய மூத்த சகோதரர் எம்எல் ஜோசப் அவர்களும் ஹாஸ்பிட்டலில் கங்கா ஹாஸ்பிட்டலில் இருக்கார். ஓரிரு நாட்களில் கொஞ்சம் அவர் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது ஹாஸ்பிட்டலிருந்து. ஆகவே சகோதர சகோதரிகள் எல்லாரும் அவருடைய ஜெபங்களுக்கு அவங்களுடைய உடல் நலத்துக்காக வேண்டிக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி நம்முடைய இளைய சகோதரர் வில்ஃப்ரெட் அவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மறுபடியுமாக நாளை மாலை 7:15க்கு சரியாக நம் சத்தியத்தோடு சந்திப்போம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.